பிதா குமாரன் பரிசுத்தாவி நாமத்தினாலே ஆமென். தலைகளை தாழ்த்தி ஆண்டவரை நோக்கி நாம் ஜெபிப்போம். துதிகளில் மத்தியில் வாசம் பண்ணுகிற எங்கள் தூய கடவுளே, தூதர்களால் எப்போதும் ஓயாமல் போற்றி புகழ்ந்து பாடப்படுகின்றவரே, இந்த நாளுக்காக உமக்கு நாங்கள் நன்றி சொல்லுகின்றோம். இந்த மாதத்தின் 2ஆம் ஞாயிற்றுக்கிழமை காலை வேளையிலே உடைய பரிசுத்த ஆலயத்தில் ஒன்று கூடி உம்மை தொழுது கொள்ள முடியாத கிருபை எங்களுக்கு தந்திருக்கிறேன், நன்றி பாராட்டுகிறோம். கடந்த வாரம் முழுதும் கர்த்தர் எங்களை கண்மணி போல பாதுகாத்தீர், எங்கள் தேவைகளை சந்தித்தீர். ஆண்டவரே, எங்கள் விசுவாச பயணத்தில் நீர் உடன் பயணித்தீர். இந்த புதிய நாளின் காலையிலும் உம்முடைய பிள்ளைகளாக நாங்கள் ஒன்று சேர்ந்து ஆண்டவரை உம்மை நோக்கி பார்க்கவும், உம்முடைய சமூகத்திலே எங்களுடைய விண்ணப்பங்களை மன்றாட்டுகளை மீறெடுக்கவும் நீர் கொடுத்திருக்கிற இந்த மேலான சாக்கியத்திற்காக நன்றியோடு கூட உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். இப்பொழுதும் ஆண்டவரே, உம்முடைய பிரசன்னத்தை நாங்கள் நாடி நிற்கிறோம். கர்த்தருடைய தெய்வீக பிரசன்னம் இந்த ஆலயம் முழுதும் ஆண்டவரை நிரம்பி வழியத்தக்கதாக நீர் கிருபை தாரும். எங்களுடைய உள்ளத்தின் சிந்தனைகளை கர்த்தர் ஒருமுகப்படுத்தும். ஆவியோடும் உண்மையோடும் தொழுது கொள்ள நீர் கிருபை தாரும். இந்த வழிபாட்டின் தொடக்கம் முதல் இறுதி வரை நீரை எங்களை ஆண்டு வழிநடத்த வேண்டும் என்று எங்கள் ஆண்டவர் மீட்பெருமான இயேசு கிறிஸ்துவின் வழியாய் மிகுந்த தாழ்மையை வேண்டிக் கொள்கிறோம், அன்பின் பிதாவே, ஆமீன். கர்த்தருடைய நாமத்திற்கு மாட்சிமை உண்டாக. நாம் அனைவரும் எழுந்து நின்று பாமாலைகளிலே 15ஆம் பாமாலையை பாடுவோம். பாமாலை எண் 15, அலங்கார வாசலாலே கோவிலுக்குள் போகிறேன். Amen.
சமாதானமும் உண்டாவதாக. இதை கர்த்தர் உண்டு பண்ணின நாள், இதிலே களி கூர்ந்து மகிழ கடவும். ஆண்டவரே, எங்கள் உதடுகளை திறந்தருளும். பிதாவுக்கும் குமாரனுக்கும் பரிசுத்த ஆவிக்கும் மகிமை உண்டாவதாக. திரியேக கடவுளை நாம் போற்றுவோம். சேனைகளின் கடவுளாகிய கர்த்தரே, நீர் பரிசுத்தர், பரிசுத்தர், பரிசுத்தர். வானமும் பூமியும் முதுமகிமையால் நிறைந்திருக்கின்றன. உன்னதத்திலே ஓசன்னா. கடவுளே, நீர் பரிசுத்தர். சர்வ வல்லவரே, நீர் பரிசுத்தர். சாவாமையுடையவரே, நீர் பரிசுத்தர். ஆண்டவரே, எங்களுக்காக சிலுவையில் அறியுண்ட எங்கள் மீட்பரே, எங்கள் மேல் கிருபையாயிரும். பரிசுத்த ஆவியாகிய ஆண்டவரே, எங்கள் மேல் கிருபையாயிரும். ஆண்டவரே, எங்கள் ஜெபங்களையும் ஆராதனையும் ஏற்றுக்கொண்டு எங்கள் மேல் கிருபையாயிரும். ஆண்டவரே, எங்கள் மேல் மனதுருகி எங்கள் மேல் கிருபையாயிரும். எங்கள் தந்தையாம் கடவுளே, உமது வல்லமையாலும் ஞானத்தாலும் எல்லாவற்றையும் படைத்து உமது குமாரனை எங்கள் இரட்சகராக தரும்படி உலகத்தில் அன்பு கூர்ந்தீரே, எம்மை போற்றுகிறோம். குமாரனாம் கடவுளே, பாவத்தை தவிர்த்து எல்லாவற்றிலும் எங்களைப் போலும் மனிதனாகி எங்கள் பாவங்களுக்காக ஒப்பு கொடுக்கப்பட்டு எங்கள் நீதிக்காக உயிர்த்தெழும்பியவரை எம்மை போற்றுகிறோம். பரிசுத்த ஆவியானவராகிய கடவுளே, எல்லா உண்மைக்குள்ளும் எங்களை வழிநடத்தி கடவுளின் அன்பை எங்கள் நெஞ்சில் பொழிகிறவரே எம்மை போற்றுகிறோம். பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியாகிய கடவுளே, உமக்கே எக்காலமும் எல்லா புகழும் மகிமையும் உண்டாவதாக. ஆமீன். பாவரிக்கை. நமக்கு பாவமில்லை என்போமானால் நம்மை நாமே வஞ்சிக்கிறவர்கள் ஆவோம். நமக்குள் உண்மையில்லை. நமது பாவங்களை அறிக்கையிட்டால் பாவங்களை நமக்கு மன்னித்து எவ்வித அநீதமும் நீங்கள் நம்மை சுத்திகரிப்பதற்கு அவர் நம்பத்தக்கவரும் நீதியும் உள்ளவர். நான் எழுந்து என் தகப்பனிடத்திற்கு போய், தகப்பனே, பரத்துக்கு விரோதமாகவும் உமது பார்வையிலும் பாவம் செய்தேன். இனி உம்முடைய மகன் மகள் என்று சொல்லப்படுவதற்கு நான் பாத்திரன் அல்ல. உம்முடைய கூலிக்காரரில் ஒருவராக என்னை வைத்துக் கொள்ளும் என்பேன். கடவுள் ராஜ்யம் சமீபித்திருக்கிறது. மனம் திரும்பி சுவிசேஷத்தில் நம்பிக்கை வையுங்கள். நமது பலவீனங்களுக்காக பரிதபிக்க முடியாத பிரதான ஆசாரியர் நமக்கிராமல் எல்லா விதத்திலும் நம்மை போல் சோதிக்கப்பட்டும் பாவமில்லாத பிரதான ஆசாரியரே நமக்கு இருக்கிறார். நாம் முழங்காற்படியிட்டு மௌனமாக நம்மை நாமே சோதனை செய்வோமாக. சர்வ வல்லமையுள்ள கடவுளிடத்தில் நாம் நமது பாவங்களை தாழ்மையோடு அறிக்கையிடுவோம். முதலாம் பாவைக்கு ஜெபத்தை நாம் அனைவர் சேர்ந்து சொல்லுவோம். சர்வ வல்லமையும் மிகுந்த இரக்கமுள்ள பிதாவே, தப்பிப்போன ஆடுகளைப் போல நாங்கள் நம்முடைய வழிகளை விட்டு வழுவி அலைந்து போனோம். எங்கள் இருதயத்தின் யோசனைகளுக்கும் விருப்பங்களுக்கும் மிகவும் இணங்கி நடந்தோம். முது பரிசுத்த கற்பனைகளுக்கு விரோதமாய் குற்றம் செய்தோம். செய்யத்தக்கவைகளை செய்யாமல் செய்யத்தகாதவைகளை செய்து வந்தோம். எங்களுக்கு சுகமே இல்லை. ஆனாலும் ஆண்டவரே, தேவரீர் எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் மனிதருக்கு அருளி செய்த வாக்குத்தத்தங்களின்படியே நிர்பாக்கியமுள்ள குற்றவாளிகளாக எங்களுக்கு இறங்கும். தப்பிதங்களை அறிக்கையிட எங்கள் மேல் பொறுமையாயிரும். பாவத்தின் நிமித்தம் துக்கப்படுங்களை சீர்படுத்தும் மிகவும் இரக்கமுள்ள பிதாவே, உடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகும்படி நாங்கள் இனி தேவ பக்தியும் நீதியும் தெளிந்த புத்தியும் உள்ளவர்களாய் நடந்து வர இயேசு கிறிஸ்துவின் நிமித்தம் எங்களுக்கு கிருபை செய்திருளும். ஆமென். சர்வ வல்லமையும் மிகுந்த இரக்கமுள்ள ஆண்டவர் மன்னிப்பையும் பாவ நிமித்தியும் நமக்கு கட்டளையிட்டருளி வாழ்க்கையை சீர்படுத்துவதற்கான காலத்தையும் தமது பரிசுத்த ஆவியின் கிருபையும் தேற்றுதலையும் தந்தருளுவாராக. ஆமென். ஆண்டவரை துதியுங்கள். அமருவோம். திருமறை பாடங்கள் படிக்க கேட்போம். இந்த நாளிலும் வாசிக்கும்படியாய் தெரிந்து கொள்ளப்பட்ட முதலாம் வேத பகுதி ஏசாயா தீர்க்கதரிசியின் புத்தகம்
6ஆம் அதிகாரம் வசனங்கள் 1 முதல் 8 முடிய. ஏசாயா 6ஆம் அதிகாரம் வசனங்கள் 1 முதல் 8 முடிய அடங்கிய தேவனுடைய வார்த்தையை கேளுங்கள். உசியா ராஜா மரணமடைந்த வருஷத்தில் ஆண்டவர் உயரமும் உன்னதமான சிங்காசனத்தின் மேல் வீற்றிருக்க கண்டேன். அவருடைய வஸ்திர தொங்கல் தேவாலயம் நிறைந்திருந்தது. சேராபீன்கள் அவருக்கு மேலாக நின்றார்கள். அவர்களில் ஒவ்வொருவனுக்கும் அவ்வாறு சட்டைகள் இருந்தன. அவனவன் 2 சட்டைகளால் தன் தன் முகத்தை மூடி, 2 சட்டைகளால் தன் தன் கால்களை மூடி, 2 சட்டைகளால் பறந்து ஒருவரை ஒருவர் நோக்கி, சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசுத்தர், பூமி அனைத்தும் அவருடைய மகிமையால் நிறைந்திருக்கிறது என்று கூப்பிட்டு சொன்னார்கள். கூப்பிடுகிறவர்களின் சத்தத்தால் வாசல்களின் நிலைகள் அசைந்து ஆலயம் புகையினால் நிறைந்தது. அப்பொழுது நான், ஐயோ அதமானேன், நான் அசுத்த உதடுகளுள்ள மனுஷன், அசுத்த உதடுகளுள்ள ஜனங்களின் நடுவில் வாசமாயிருக்கிறவன், சேனைகளின் கர்த்தராகிய ராஜாவை என் கண்கள் கண்டதே என்றேன். அப்பொழுது சேராபீன்களின் ஒருவன் பலிபீடத்திலிருந்து தன் கையிலே பிடித்த சுரட்டால் ஒரு நெருப்புத்தழலை எடுத்து என்னிடத்தில் பறந்து வந்து அதனால் என் வாயை தொட்டு, இதோ இது உன் உதடுகளை தொட்டதினால் உன் அக்கிரமம் நீங்கி உன் பாவம் நிவிர்த்தியானது என்றான். பின்பு யாரை நான் அனுப்புவேன், யார் நமது காரியமாய் போவான் என்று உரைக்கிற ஆண்டவருடைய சத்தத்தை கேட்டேன். அதற்கு நான், இதோ அடியேன் இருக்கிறேன், என்னை அனுப்பும் என்றார் என்பதே வாசிக்கும்படியாய் தெரிந்து கொள்ளப்பட்ட முதலாம் வேத பாடம் வாசித்து முடித்தாயிற்று. வாசிக்கும்படியாய் தெரிந்து கொள்ளப்பட்ட இரண்டாம் வேத பாடம் அப்போஸ்தலர் நடபடிகள் 9ஆம் அதிகாரம் வசனங்கள் 10 துவங்கி 18 முடிய. அப்போஸ்தலர் 9ஆம் அதிகாரம் வசனங்கள் 10 முதல் 18 முடிய. தமஸ்குவிலே அனனியா என்னும் பேருள்ள ஒரு சீஷன் இருந்தான். அவனுக்கு கர்த்தர் தரிசனமாகி, அனனியாவே என்றார். அவன், ஆண்டவரே, இதோ அடியேன் என்றான். அப்பொழுது கர்த்தர், நீ எழுந்து நேர் தெருவு எனப்பட்ட தெருவுக்கு போய் யூதாவின் வீட்டிலே தர்சு பட்டணத்தாகிய சவுல் என்னும் பேருள்ள ஒருவனை தேடு. அவன் இப்பொழுது ஜெபம் பண்ணுகிறான். அனனியா என்னும் பேருள்ள ஒரு மனுஷன் தன்னிடத்தில் வரவும் தான் பார்வை அடையும்படி தன்மேல் கையை வைக்கவும் தரிசனம் கண்டான் என்றார். அதற்கு அனனியா, ஆண்டவரே, இந்த மனுஷன் எருசலேமில் உள்ள உம்முடைய பரிசுத்தவான்களுக்கு எத்தனையோ பொல்லாங்குகளை செய்தான் என்று அவனை குறித்து அநேகரால் கேள்விப்பட்டிருக்கிறேன். இங்கேயும் உம்முடைய நாமத்தை தொழுது கொள்ளுகிற யாவரையும் கட்டும்படி அவன் பிரதான ஆசாரியர்களால் அதிகாரம் பெற்றிருக்கிறானே என்றான். அதற்கு கர்த்தர், நீ போ, அவன் புறஜாதிகளுக்கும் ராஜாக்களுக்கும் இஸ்ரவேல் புத்திரருக்கும் என்னுடைய நாமத்தை அறிவிக்கிறதற்காக நான் தெரிந்து கொண்ட பாத்திரமாயிருக்கிறான். அவன் என்னுடைய நாமத்தின் நிமித்தம் எவ்வளவாய் பாடுபட வேண்டும் என்பதை நான் அவனுக்கு காண்பிப்பேன் என்றார். அப்பொழுது அனனியா போய் வீட்டுக்குள் பிரவேசித்து அவன் மேல் கையை வைத்து, சகோதரனாகிய சவுலே, நீ வந்த வழியிலே உனக்கு தரிசனமான இயேசுவாகிய கர்த்தர் நீ பார்வையடையும்படிக்கும் பரிசுத்த ஆவியினாலே நிரப்பப்படும்படிக்கும் என்னை அனுப்பினார் என்றான். உடனே அவன் கண்களிலிருந்து மீன் செதில்கள் போன்றவைகள் விழுந்தது. அவன் பார்வையடைந்து எழுந்திருந்து ஞானஸ்தானம் பெற்றான் என்பதே வாசிக்கும்படியாய் தெரிந்து கொள்ளப்பட்ட இரண்டாம் வேத பாடம் வாசித்து முடிந்தாயிற்று. சுவிசேஷம் பாடம் வாசிக்கப்படுவதற்காக நாம் அனைவரும் எழுந்து நிற்போம். வாசிக்க கொடுக்கப்பட்ட சுவிசேஷ வேத பாடம் லூக்கா எழுதின சுவிசேஷம் 10ஆம் அதிகாரம் வசனங்கள் 1 தொடங்கி 11 வரை. லூக்கா 10ஆம் அதிகாரம் வசனங்கள் 1 தொடங்கி 11 வரை.
இவைகளுக்கு பின்பு கர்த்தர் வேறே 70 பேரை நியமித்து தாம் போகும் சகல பட்டணங்களுக்கும் இடங்களுக்கும் அவர்களை தமக்கு முன்னே 2 பேராக அனுப்பினார். அப்பொழுது அவர் அவர்களை நோக்கி, அறுப்பு மிகுதி, வேலையாட்களோ கொஞ்சம். ஆகையால் அறுப்புக்கு எஜமான் தமது அறுப்புக்கு வேலையாட்களை அனுப்பும்படி அவரை வேண்டிக் கொள்ளுங்கள். புறப்பட்டு போங்கள். ஆட்டுக்குட்டிகளை ஓநாய்களுக்குள்ளே அனுப்புகிறது போல இதோ நான் உங்களை அனுப்புகிறேன். பணப்பையையும் சாமான் பையையும் பாதரட்சைகளையும் கொண்டு போக வேண்டாம். வழியில் ஒருவரையும் வினவவும் வேண்டாம். ஒரு வீட்டில் பிரவேசிக்கிற போது அந்த வீட்டுக்கு சமாதானம் உண்டாவதாக என்று முதலாவது சொல்லுங்கள். சமாதானம் பாத்திரன் அங்கே இருந்தால் நீங்கள் கூறின சமாதானம் அவரிடத்தில் தங்கும். இல்லாதிருந்தால் அது உங்களிடத்திற்கு திரும்பி வரும். அந்த வீட்டிலே தானே நீங்கள் தங்கி இருந்து அவர்கள் கொடுக்கிறவைகளை புசித்து குடியுங்கள். வேலையால் தன் கூலிக்கு பாத்திரனாயிருக்கிறான். வீட்டுக்கு வீடு போகாதிருங்கள். ஒரு பட்டணத்தில் நீங்கள் பிரவேசிக்கிற பொழுது ஜனங்கள் உங்களை ஏற்றுக்கொண்டால் அவர்கள் உங்கள் முன் வைக்கிறவைகளை நீங்கள் புசித்து அவ்விடத்தில் உள்ள பிணியாளிகளை சொஸ்தமாக்கி, தேவனுடைய ராஜ்யம் உங்களுக்கு சமீபமாய் வந்திருக்கிறது என்று அவர்களுக்கு சொல்லுங்கள். யாதொரு பட்டணத்தில் நீங்கள் பிரவேசிக்கிற பொழுது ஜனங்கள் உங்களை ஏற்றுக்கொள்ளாவிட்டால் அதன் வீதிகளிலே நீங்கள் போய், எங்களில் ஒட்டின உங்கள் பட்டணத்தின் தூசியையும் உங்களுக்கு விரோதமாய் துடைத்து போடுகிறோம். ஆயினும் தேவனுடைய ராஜ்யம் உங்களுக்கு சமீபமாய் வந்திருக்கிறது என்பதை அறிந்து கொள்வீர்களாக என்று சொல்லுங்கள் என்றார் என்பது வாசிக்க கொடுக்கப்பட்ட சுவிசேஷ வேத பாடம் வாசித்து முடிந்தது. கிறிஸ்துவே உமக்கே மகிமை உண்டாவதாக. நின்ற வண்ணமாகவே பாமாலைகளில் 212ஆம் பாமாலையை பாடுவோம். பாமாலை எண் 212. பகலோன் கதிர் போலுமே இயேசுவின் ராஜரீகமே. அமருவோம். இப்பொழுது ஆயர் குடும்பத்தினர் ஒரு சிறப்பு பாடல் பாடுவார்கள்.
இன்றைய அருளுரையோடு தொடர்புடைய ஒரு பாடல் சிஸ்டர் சாராள் நவரோஜி அவர்கள் இயற்றி பிரதர் சத்தி விக்டர் அவர்கள் இசையமைத்த ஒரு பாடல். எல்லாரும் அழைத்தீரே இயேசுவே, அழைத்தீரே இயேசுவே, அன்போடே என்னை அழைத்தீரே, ஆண்டவர் சேவையிலே மரிப்பேனே, ஆயத்தமானேன் தேவே, ஆண்டவர் சேவையிலே மரிப்பேனே, ஆயத்தமானேன் தேவே, என் ஜனம் பாவத்தில் மாழ்கிறதே, என் உயிர் தந்தே மண்ணுயிர்க்கே,
எவர்களை முன்குறித்தாரோ அவர்களை அழைத்திருக்கிறார், எவர்களை அழைத்தாரோ அவர்களை பரிசுத்தப்படுத்தி இருக்கிறார், இவர்களை பரிசுத்தப்படுத்தினாரோ அவர்களை நீதிமான்கள் ஆக்கியும் இருக்கிறார். ஆண்டவரே, எங்களை அழைத்தவர் நீர், எங்களை தெரிந்து கொண்டவர் நீர், எங்களை பரிசுத்தப்படுத்தி இருக்கின்றவர் நீர். உடைய இரத்தத்தாலே எங்களை கழுவியருளும். இந்த நேரத்தில் எங்கள் சிந்தனைகளை நீர் தூய்மைப்படுத்தும். நீர் எங்களோடு கூட பேசும். நாங்கள் கேட்கிறோம். உடைய மெல்லிய சத்தத்தை கேட்பதற்கு எங்கள் மந்த செவிகளை திறந்தருளும். உடைய வார்த்தைகள் சத்தியமும் உடைய வாக்குத்தத்தங்களாலும் நித்தியமுமாக இருக்கிறபடினாலே உமக்கு நன்றி பாராட்டுகிறோம். யாரிடத்தில் போவோம்? நித்திய ஜீவ வசனங்கள் உம்மிடத்தில் உண்டே என்று தூய பேதுரு அவர்கள் சொன்ன வார்த்தைகளை நாங்கள் நினைக்கின்றோம். நித்திய ஜீவனை, என்னென்னைக்கும் அழியாத நிலையான வாழ்க்கையை உம்முடைய திருவசனங்கள் வழியாக நாங்கள் பெற்றுக்கொள்ள கிருபை தாரும். உம்முடைய கருத்திலே எங்களை தாழ்த்துகிறோம், அர்ப்பணிக்கிறோம். உமக்கே துதி கன மகிமை உண்டாகட்டும். இயேசு கிறிஸ்துவின் நல்ல நாமத்திலே வேண்டிக் கொள்கிறோம் பரமபிதாவே, ஆமென். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. கிறிஸ்துவுக்குள் அன்பான உடன் விசுவாசிகளே, உடன் ஊழியர்களே, இந்த ஞாயிற்றுக்கிழமை காலை வழிபாட்டிற்கு வருகை தந்திருக்கின்ற உங்கள் யாவரையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே வாழ்த்தி வரவேற்கின்றோம். ஒருவேளை சூழ்நிலை நன்றாக இருந்திருக்குமானால் நேற்று தினத்திலே கத்தீட்ரல் ஆலயத்தில் நாம் இந்த நற்செய்தி பெருவிழாவை நாம் விமர்சையாக ஆசரித்திருப்போம். செகண்ட் சாட்டர்டே எப்பொழுதும் நம்முடைய கத்தீட்ரல் ஆலயம் கோலாகலமாக ஜெகஜோதியாக சர்ச்சஸ், இன்ஸ்டிடியூஷன்ஸ், இல்லையா ஹாஸ்டல் என்று திரளான ஜனங்கள் கூடி இந்த நற்செய்தி பெருவிழாவை நாம் மகிழ்ச்சியாக கொண்டாடுவோம். ஆனால் காலத்தின் சூழ்நிலை 2 ஆண்டுகளாக இந்த நற்செய்தி பெருவிழா கொண்டாட முடியாத ஒரு இக்கட்டான சூழ்நிலையிலே நாம் இருக்கின்றோம். ஆகவே இந்த சண்டே நமக்கு மிஷன் சண்டேவாக நமக்கு தரப்பட்டு இருக்கின்றது. கிட்டத்தட்ட 130 மிஷனரிமார்கள் நம்முடைய பேராயத்தின் எல்லைகளிலே பல்வேறு இடங்களில் ஆண்டவருடைய பணிகளை செய்து கொண்டிருக்கிறார்கள். அவர்களுக்காக நாம் ஜெபிக்க வேண்டியது நம்முடைய அத்தியாவசிய கடமை. பல இன்னல்களை சந்தித்து எல்லாம் குறிப்பாக இந்து முன்னணி அவர்கள் இருக்கின்ற பகுதிகளில் நம்முடைய மிஷனரிமார்கள் பல உபத்திரவங்களை சகித்து ஆண்டவருக்காக திருப்பணி ஆற்றி கொண்டிருக்கிறார்கள். அவர்களை நாம் அதிகமாக நினைத்து அவர்களுக்காக ஜெபிக்க வேண்டியது நம்முடைய கடமை. அவளை நிலைமை சீரடியுமானால் வருகின்ற நாட்களிலோ அல்லது வருகின்ற ஆண்டிலோ இந்த நற்செய்தி பெருவிழாவை பேராயமும் நாமும் சிறப்பாக கொண்டாட கர்த்தர் நமக்கு கிருபை செய்வாராக. மிஷனரி வாரியத்தின் இயக்குனர் திரு பால் தயானந்தன் அவர்கள், இணை இயக்குநர்கள் திரு ஃப்ரெட்ரிக் சார்ல்ஸ், திரு தனசேகரன், இனமாக திருமதி இந்திரா பால் ஆகியோருக்காக நாம் தொடர்ந்து ஜெபிக்க கடமைப்பட்டிருக்கின்றோம். நம்முடைய பேராயத்தைப் போல இந்த மிஷனரி ஊழியங்கள் வேறு எங்கேயுமே செய்யப்படவில்லை. அப்படிப்பட்ட ஒரு சிறந்த ஒரு பேராயமாக நம்முடைய பேராயம் விளங்கி கொண்டிருக்கிறது. ஆகவே மிஷனரிகளை தாங்க வேண்டியது நம்முடைய கடமை. தொடர்ந்து அவர்களுக்காக நாம் ஜெபிப்போம். கூடுமானவரை அந்த மிஷனரிமாருடைய பிள்ளைகள் அவருடைய எஜுகேஷன், அவருடைய கல்வி, அதற்காக நம்மால் இயன்ற உதவிகளை நாம் செய்து ஆண்டவருடைய அன்பை நாம் வெளிப்படுத்துவோம். இன்றைக்கு நம்முடைய தியானத்திற்கென்று தென்னிந்திய திருச்சபை கால அட்டவணை ஒழுங்கின்படி நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கின்ற தலைப்பு, டாபிக் என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கா, கடவுளின் வலியை பகிர்வதே திருப்பணி. ஷேரிங் த பெயின் ஆஃப் காட் இஸ் மிஷன். கடவுளின் வலி இல்லை வேதனை எது வேணால் சொல்லலாம், அல்ல ஆதங்கம் எதற்கு ஆகாதப்படுகிறது, இல்லை தாகம் இதை கூட சொல்லலாம். தாகம், பெயின், மனசில் ஏதோ கடவுள் ஏதோ ஒரு ஏங்கிக்கிட்டு இருக்கிறார், ஏதோ ஒரு மனசில் அவருக்கு வலி இருக்குது, வேதனை இருக்குது. அதை பகிர்ந்து கொள்வதே திருப்பணி என்று இதனால் சிந்திக்க அழைக்கப்படுகிறோம். சரி, என்ன அந்த வலி, என்ன வேதனை, அவர் மனதில் இருக்கின்ற ஆதங்கம் என்ன, அவர் என்ன சொல்ல விரும்புகிறார் என்பதை இந்த நாளின் திருமறை பகுதிகள் நமக்கு சொல்லி கொண்டிருக்கிறது. முதலாவது திருமறை பகுதி ஏசாயா இறைவாக்கினரின் நூல் 6ஆம் அதிகாரம் 1 முதல் 8 வாக்கியங்கள் வரை நாம் வாசித்தோம். ஏசாயா என்பதற்கு காட் சேவ்ஸ், கடவுள் ரட்சிக்கிறார், கடவுள் மீட்கிறார்.
கடவுள் காப்பாற்றுகிறார் என்று பொருள். காட் சேவ்ஸ், ACAVES, காட் சேவ்ஸ், கடவுள் ரட்சிக்கிறார் என்று பொருள். இங்கே ஏசாயாவை அழைத்து ஆண்டவர் சொல்லுகிறார், யார் என் காரியமாய் போவான், யாரை நான் அனுப்புவேன், யார் என் காரியமாய் போவான் என்று ஆண்டவர் தன்னுடைய ஆதங்கத்தை வெளிப்படுத்துகிறார். அது என்ன காரியம், என்ன சொல்ல விரும்புகிறார், அவர் மனசில் இருக்கின்ற வேதனை என்ன, வலி என்ன, எல்லாம் நமக்கு தெரியும். இஸ்ரேல் மக்கள் ஆண்டவருக்கு விரோதமாக எழும்பி நின்றார்கள். கடவுளுக்கு விரோதமான பாவங்களிலே ஈடுபட்டார்கள். விபச்சாரம், வேசித்தனம், கொள்ளை, ஏழைகளை சூறையாடுதல், பாகால் தீர்க்கதரிசிகளுக்கு பலியிடுதல், தூபபீடங்களை கட்டுதல், அந்நிய ஜாதிகள் இடத்திலிருந்து பெண்களை கொள்ளுதல், தங்களுடைய பிள்ளைகளை அந்நிய ஜாதியாருக்கு கொடுத்தல், இப்படியெல்லாம் கடவுளுக்கு விரோதமாக பாவம் செய்தார்கள். இதைத்தான் ஆண்டவர் கண்டித்து உணர்த்த சொல்லுகின்றார். அதை ஏசாயா தீர்க்கதரிசி 1ஆம் அதிகாரம் 15 வசனத்திலிருந்து 15ஆம் வசனத்திலிருந்து நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா தெரியும். என்னை நோக்கி உங்கள் கைகளை நீங்கள் உயர்த்தும் பொழுது பாராமுகத்தினாய் நான் இருப்பேன். நீங்கள் தொடர்ந்து மன்றாடினாலும் நான் செவி கொடுப்பதில்லை. உங்கள் கைகளோ இரத்தக்கரையால் நிறைந்திருக்கின்றன. உங்களை கழுவி தூய்மைப்படுத்துங்கள். உங்கள் தீச்செயலை என் திருமுன் நின்று அகற்றுங்கள். தீமை செய்தலை விட்டு ஒழியுங்கள். நன்மை செய்ய கற்றுக்கொள்ளுங்கள். நீதியை நாடி தேடுங்கள். ஒடுக்கப்பட்டோருக்கு உதவி செய்யுங்கள். திக்கற்றோருக்கு நீதி வழங்குங்கள். கைம்பெண்ணுக்காக வழக்காடுங்கள். இதான் ஆண்டவர் சொல்கிறார். 2-3 வசனத்துக்குள்ளே அங்கே இஸ்ரவேல் மக்களிடத்தில் இருந்த பாவங்கள் அனைத்தும் வெளிப்பட்டு விட்டது. ஆக கடவுளுக்கு விரோதமாக இப்படியெல்லாம் மக்கள் இருந்து கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் மத்தியிலே நான் யாரையாச்சும் நான் அனுப்பணும், போய் அவர்கள் வாழ்க்கையை செம்மைப்படுத்த வேண்டும், அவர்களை மனம் திரும்ப செய்ய வேண்டும், இல்லை என்றால் கடவுளுடைய ஆக்கினை அவர்கள் மேலே வரும் என்று தீர்க்க தரிசனம் உரைக்க வேண்டும். ஆக நான் யாரை அனுப்புவேன், யார் என் காரியமாய் போவான்? அப்போது ஏசாயா சொல்கிறார், இதோ அடியேன் இருக்கிறேன், என்னை அனுப்பும். இதோ இருக்கிறேன், என்னை அனுப்பும், என்னை அனுப்பும். அழைத்தீரே இயேசுவே, அன்போடே என்னை அழைத்தீரே, ஆண்டவர் சேவையிலே மரிப்பேனே, ஆயத்தமானேன் தேவே. அது அந்த பாட்டு. என் ஜனம் பாவத்தில் மாழ்கிறதே, என் உயிர் தந்தேன் மண்ணுயிர்க்கே, என் துயர தொனியோ இதை யார் என்று கேட்பாரும். யாரை நான் என்றீரே, இதோ அடியேன் இருக்கிறேன், யாரை நான் அனுப்புவேன்? அதை பேஸ் பண்ணி எழுதப்பட்ட பாட்டு தான் சிஸ்டர் சாரா நவரோஜி அம்மா அவர்கள் எழுதின பாட்டு. ஏசாயா தீர்க்கதரிசி கிட்டத்தட்ட 4 ராஜாக்களுடைய காலத்தில் அவர் பணியாற்றி இருக்கிறார். உசியா மரணம் அடைகிற அந்த டைம், அப்போ தான் உள்ளே வரார். ஏசாயா தீர்க்கதரிசி ஒரு வாலிபர். தீர்க்கதரிசின உடனே தாடியெல்லாம் வச்சுன்னு இருப்பாங்க, கிழவனாக இருப்பார் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கிறோம். வேதாகமத்தில் இருக்கிறதுலே யங்கஸ்ட் ப்ராஃபிட் யாருனாக்கா எரேமியா. 20 வயசில் தீர்க்கதரிசன ஊழியத்துக்கு வந்தார். இன்றைக்கி ஹிஸ்ட்ரி எடுத்து பாருங்கள், கூகுள் சர்ச்சில் போய் பாருங்கள். 20 வயசில் தீர்க்கதரிசன ஊழியம். சூப்பர் இல்லை? யாருக்கு வரும் அந்த வரங்கள்லாம்? த யங்கஸ்ட் ப்ராஃபிட் இன் த பைபிள் ஜெரேமியா. இவருக்கு 30 வயசு. ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ஊழியத்துக்கு அந்த டைம் அந்த மாதிரி வயசு, 30 வயசில் இப்போ போகிறார். உசியா ராஜா மரணம் அடைகின்ற பொழுது ஆண்டவருடைய வார்த்தை உண்டாகிறது. உசியா செய்த பாவம், அவனும் அக்கிரமம், பயங்கரமான அக்கிரமம் பண்ணான். என்ன பண்ணான் பாருங்க. 2 நாளாகவும் 26ஆம் அதிகாரம் எங்கள் வீட்டில் போய் வாசித்து பாருங்கள். ராஜாவுடைய வேலை தான் செய்யணும், கரெக்டாக? நிதியமைச்சர்னா நிதியமைச்சர் வேலையை தான் செய்யணும். அவர் போய் பொதுப்பணித்துறையில் தலை விட்டக்கூடாது. சுகாதார அமைச்சர்னா சுகாதார அமைச்சர் மட்டும்தான் வேலை செய்யணும். இந்து அறநிலையத்தில் போய் மூக்க விடக்கூடாது, கரெக்டா? ரைட். ராஜா அவர் வேலையை விட்டுட்டு ஆசாரிய ஊழியம் செய்ய வரான். ஆண்டவருடைய பாத்திரத்தை தொடுகிறான், ஆண்டவருடைய மேடைக்கு வருகின்றான். இதை தீர்க்கதரிசி கண்டிக்கிறார். நீ ஏற்கனவே ராஜாவாக இருக்கிற, அதோட நிறுத்திக்க, தேவையில்லாத விஷயத்தில் மூக்க விடாத.
உனக்கு ஒரு ஒரு பொறுப்பு இருக்கா, ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்கா, அதோட நிறுத்திக்க. அவ்வளோதான். கடவுள் உனக்கு கொடுத்துருக்கிறார், அவ்வளோதான். சொன்ன உடனே ராஜாவெல்லாம் இப்போ ஏற்றுக்க முடியுமா? நேருக்கு நேர் நான் போய் ஸ்டாலின் நான் குறை சொல்ல முடியுமா? நேருக்கு, யோ நீ அக்கிரமம் பண்ணுகிறையா? ஜெயலலிதாவை சொல்ல முடியுமா? நீ அக்கிரமம் பண்ணிக்கிற? பிரதமர் மோடியை போய் சொல்ல முடியுமா? யோ நீ அக்கிரமம் பண்ணுகிற, உன்னுடைய நாட்கள் எண்ணப்படுகிறது சொல்ல முடியுமா? தான் அந்த காலத்து தீர்க்கதரிசிகள் போய் சொல்கிறான், வா நீ செய்கிறது சரியில்லை, உன் வேலையை மட்டும் நீ பார், நீ ராஜாவாக இருக்கிற, அவ்வளோதான். பொதுப்பணித்துறையை அதோடு நிறுத்திக்க, நிதியமைச்சரை அதோடு நிறுத்திக்க, தேவையில்லாமல் அடுத்தவங்க விஷயத்தில் தலையிடாதே, அடுத்த பணியை தேடாது. அதுக்கு ஆள் இருக்கிறாங்க. நான் ராஜாவாகவும் இருந்துக்குவேன், தீர்க்கதரிசியாகவும் இருந்துக்குவேன், ஆசாரியனாகவும் இருந்துக்குவேன், சோ. அது ஆண்டவருக்கு பிரியமில்லை. இதை ஆண்டவர் வெறுக்கிறார். ஊசா, ஐயோ ஆண்டவருடைய பெட்டி சாய்ஞ்சு போகுதேன்னு சொல்லி போய் தொட்டார், அவ்வளோதான், செத்து போயிட்டார். இங்கே கோபம், அந்த ஆசாரிகளுக்கு விரோதமாக கோபம் எழுகிறது. ராஜா கடும் கோபம் கொண்டான். ஆண்டவர் அங்கேயே அடிக்கிறார். மாவனே, லெப்ரசி, தொழுநோய் படித்து பாருங்க. இதெல்லாம் படிக்கும்போது நமக்கு பயம் வரணும். தொழுநோய் பிடித்தது. கடவுளுக்கு விரோதமான காரியத்தில் ஈடுபடக்கூடாது. போதும் என்கிற மனதுடனே கூடிய தேவ பக்தியே மிகுந்த ஆதாயம். அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்கிறார், தீமோத்தேயுக்கு சொல்கிறார், see கடவுள் that much talent you have, see bless the Lord, thank the Lord. இந்த அளவு மட்டும் ஆண்டவர் உன்னை ஆசீர்வதித்திருக்கிறார்களே, அதற்கு நீ நன்றி உள்ளவனாக இரு. எண்ண வேண்டியதற்கு மிஞ்சி எண்ணாதே. தொழுநோய் பிடித்தது. ஆக தீர்க்கதரிசிகள், இறைவாக்கினர்கள், ஆண்டவருடைய அடியவர்கள் சொல்லும்போது எச்சரிக்கப்பட வேண்டும், மனம் மாற வேண்டும். ஐயா நான் செய்தது தவறு என்று ஒத்துக்கொள்ள வேண்டும். இல்லை நான் இனிமேல் செய்யலை, நான் என் வேலையை மட்டும் நான் பார்க்குறேன். எச்சரிப்பின் சத்தம். ஏசாயா தீர்க்கதரிசி சொல்கிறார். இதுதான் ஆண்டவருக்கு விரோதமாக செய்கின்ற காரியங்கள். எங்கள் அப்பா அடையாறு இபி இல்லை ஸ்டோர் கீப்பராக இருந்தார். அவருக்கு டிரான்ஸ்ஃபர், கடலூருக்கு டிரான்ஸ்ஃபர். அப்போது எங்கள் அம்மாவை கூட பிறந்த தங்கச்சி, அண்ணன், தம்பியெல்லாம் பக்கத்தில் நெல்லிக்குப்பம்ல ஊர். சரி எல்லாம் இங்கே இருக்கான்னு சொல்லிட்டு எங்கள் ஃபேமிலியும் அங்கே போயிட்டோம். அப்போ அங்கே நெல்லிக்குப்பத்தில் சிஎஸ்ஐ சர்ச் கிடையாது, லூத்தரன் சர்ச் தான். அங்கே தான் அட்டன் பண்ணுவோம். அங்கே போன சில நாளில் பிரச்சனை. என்ன பிரச்சனைக்கா, ஒரு அம்மா, அவங்க சண்டே ஸ்கூல் சூப்பரண்ட்டு, அவங்க தான் இவாஞ்சலிசம் கன்வீனர், அவங்க தான் சண்டே ஸ்கூல் சூப்பரண்ட்டு, இவாஞ்சலிசம் கன்வீனர், சர்ச் போர்டு மெம்பர். இப்போ நமக்கெல்லாம் எம்டிசி இருக்க மாதிரி எங்களுக்கு சர்ச் போர்டுன்னு தான் அவங்களுக்கு இருக்கும். லூத்தரன் சர்ச்சை போய் கேட்டு பாருங்கள், சர்ச் போர்டுனா என்னன்னு கேட்டு பாருங்கள். நமக்கு எம்டிசி மாதிரி எங்களுக்கு சர்ச் போர்டில் மெம்பர் 4. விமன் ஃபெலோஷிப் செக்ரட்டரி, சண்டே ஸ்கூல் சூப்பரண்ட்டு, இவாஞ்சலிசம் கன்வீனர், சர்ச் போர்டு மெம்பரு, விமன் ஃபெலோஷிப் செக்ரட்டரி. ஆக பிரச்சனைகள் ஆரம்பிக்கிறது. கொஞ்சம் கொஞ்சமாக நாட்கள் சென்றன. ஐயர் பார்த்தார், கமிட்டியை கூட்டினார். இனிமேல் ஒன்று தான் உனக்கு, எது வேணும் நீயே சூஸ் பண்ணிக்க. எனக்கு எம்டிசி மெம்பர் தான் வேணும், இதெல்லாம் வேண்டாம். ரைட். ஆக சொல்யூஷன் அப்போவே. இன்னும் சற்று நேரத்தில் நாம் மக்களை தெரிவு செய்ய போகிறோம். செயலர்கள், பொருளர்கள். ஆண்டவர் பார்த்து கொண்டிருக்கிறார். பிவேர் ஆஃப் யுவர் இன்டென்ஷன். ஆண்டவர் நம்மை கூர்ந்து கவனித்து கொண்டிருக்கிறார். உசியா ராஜா, நான் ராஜாவாகவும் இருப்பேன், ஆசாரியனாகவும் இருப்பேன். கடவுள் அங்கேயே அவனுக்கு தண்டனை கொடுத்தார். ஆக கடவுள் எல்லாருக்கும் வரங்களை பகிர்ந்திருக்கிறார். ஜான் பனியன், மிஷன் இஸ் a work of unity. Everyone
blessed with different gifts in order that he or she must play their individual role to fulfill God's mission. See, கடவுள் எல்லாருக்கும் நமக்கு தாளந்துகள் கொடுத்திருக்கிறார். நான் லிட்டர்ஜி அண்ட் மியூசிக் டிபார்ட்மெண்ட்டோடைய இயக்குனராக இருக்கிறேன். ஐயா வேண்டாம், நிறைய இளம் தலைமுறைகளாக இருக்கிறாங்க, வேண்டாம், அவங்க செய்யட்டும். சரி, உனக்கு உதவியாக ரெவரண்ட் ஜிஎஸ்எம் ஃப்ரான்சிஸ் அவர் போகிற 2 வருஷத்தில் அவர் இயக்குனராக வந்து விடுவார், நீ தாராளமாக போயிடலாம். வரவேற்கத்தக்க ஒரு முடிவு. நானும் இவஞ்சலிசம் கன்வீனராக இருப்பேன், நானும் மிஷன் போர்டு டைரக்டராக இருப்பேன், நானும் இது என்னது சோஷியோ எக்கனாமிக் போர்டு இது இருப்பேன். ஆக இப்படி என்று பேராயமானது பகிர்ந்து கொடுக்கின்ற ஒரு பேராயம். ஸோ மிஷன் இஸ் அ ஒர்க் ஆஃப் யூனிட்டி, எவ்ரி ஒன் பிளஸ்ட் வித் டிஃப்ரெண்ட் கிஃப்ட்ஸ் இன் ஆர்டர் தட் he or she must play their individual role to fulfill God's mission. எல்லாரையும் ஆண்டவர் அழைத்திருக்கிறார், எல்லாருக்கும் தாளந்துகள் திறமைகள். அதான் ஒருத்தனை 10, 5, 1 கொடுக்குறான். ஆக திறமைகளை ஆண்டவருக்காக நாம் பயன்படுத்த அழைக்கப்பட்டுக்கிறோம். ஆக உசியா ராஜா நமக்கு ஒரு எச்சரிக்கையாக ஒரு பாடமாக இருக்கின்றான். இது ஆண்டவருக்கு விரோதமான காரியமாகப்பட்டது. அப்புறம் 2 நாளாகமம் 27 ஒவ்வொரு ராஜா காலகட்டத்திலையும் ஏசாயா மக்களை சொல்லிக்கிட்டே இருக்கிறார். யோதாம் அடுத்து யோசியா செத்துறாரு, யோதாம் வர்றார் அடுத்தது. மக்கள் யோதாம் அரசன் காலத்தில் மக்கள் அநியாயமும் அக்கிரமம், அதுதான் ஏழைகள் ஒடுக்கப்படுதல். ஏசாயா 1 அதிகாரம் 15 வாசித்தோம். அதான் இரத்தக்கரை படிந்தது. ஏழைகளை ஒடுக்கி உங்கள் மாடிகளை கட்டி கொண்டிருக்கிறீர்கள், வீடுகளை கட்டி கொண்டிருக்கிறீர்கள். நன்மை செய்யப்படுங்கள், நீதி வழங்குங்கள், ஏழைகளுக்காக வழக்காடுங்கள். ஃபாதர் ஸ்டேன் சுவாமி சமீபத்தில் இறந்து போனார். ஜூலை 5ஆம் தேதி இறந்து போனார். கிட்டத்தட்ட 45 ஆண்டுகள் அந்த ஆதிவாசி மக்களுக்காக போராடினார். அவரை போய் ஒரு நக்சலைட்டுன்னு சொல்லி இந்த பிஜேபி காரனுங்க அநியாயமாக தூக்கி உள்ள போட்டான். இதெல்லாம் கடவுளுக்கு கணக்கு கொடுக்கணும், சும்மா இல்லை. அரசன் அன்று கொள்வான், தெய்வம் நின்று கொள்ளும். இருக்குது, வேட்டு இருக்குது, அவங்களுக்கெல்லாம் வேட்டு இருக்குது. அவர் இஸ்ரேல் 83 வயசில் ஜெயிலில் தூக்கி போடுறாங்க. பாவம், ரொம்ப பாருதான். அந்த இதை பார்த்தீங்க, வாட்ஸ்அப் பிக்சரை பார்த்தீங்கன்னாக்கா கண்ணீர் விட்டு கதறுவனும், சங்கிலியால் கட்டி போட்டு இவ்வளோ மோசமாக. ஒரு நக்சலைட்டை கூட அவ்வளோ மோசமாக ஒடுக்கி இருக்க மாட்டாங்க. ஒரு நக்சலைட்டுங்களுக்கு கூடயும் அவங்களுக்கும் இறை வார்த்தையை போதித்து அவளை நல்வழிப்படுத்த வேண்டும் என்று தான் விரும்பினார். உன்னை இவன் தேச துரோகின்னு முத்திர குத்திட்டானுங்க பிஜேபிக்காரங்க, போடுறா தூக்கி உள்ள ஜெயிலில். ஆண்டவருக்காக நாம் அதிகமாக பிரயாசப்பட, உண்மையாய் உழைக்க அழைக்கப்படுகின்றோம். சொல்கிறார், ஏழைகளை ஒடுக்காதீங்க, அக்கிரமம் பண்ணுறீங்க. இன்னும் ஒரு மைக்கேல் ஹாட்டன், த கோல் ஆஃப் கிறிஸ்டியன் மிஷன் is not success but faithful witness. See, not success but faithful witness. உண்மையுள்ள சாட்சி. நான் இப்படி பண்ணிட்டேன் அப்படி பண்ணிட்டேன்றதில்லை, எவ்வளவு சாட்சியாய் அந்த திருப்பணியை நாம் ஆற்றினோம். ஃபெய்த்ஃபுல் விட்னஸ். இப்படியெல்லாம் அவர் அக்கிரமத்தை அநியாயத்தெல்லாம் கண்டித்து உணர்த்தின அப்படின்னாலே, 4ஆவதாக இவ்வளோ ஏசாயா 1ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் பார்த்தீங்கன்னா யோசியா, யோதாம், ஆகாசி, எசேக்கியா வரைக்கும் தான் இருக்குது. ஆனால் அதுக்கப்புறம் எசேக்கியாவுக்கு அப்புறம் மனாசே வரார். மனாசே வந்த போதும் அக்கிரமம் பண்ண ஆரம்பிக்கிறார். அதுதான் ஏசாயாவுடைய எண்டு. எப்பா நீ அக்கிரமம் பண்ணிக்கிட்டு இருக்கிற, வாளால் 2 துண்டாக அறுப்புண்டு ஏசாயா இறந்து போனார். 2 துண்டாக அறுத்துட்டானுங்க ஏசாயா தீர்க்கதரிசி. எவ்வளோ கொடுமை. ஆகாசி, எசேக்கியா, மனாசே அவருடைய காலத்தில் மக்கள் அருவருக்கத்தக்க, அவங்க எகைன் விபச்சாரம். எசேக்கியா தீர்க்கதரிசி கடவுளுக்கு எசேக்கியா ராஜா கடவுளுக்கு பயந்து எல்லா விஷயத்தையும் மக்களை நல்ல வழிப்படுத்தினார். அவருக்கு பிறகு வந்த மனாசே மறுபடியும் மக்களை பாவம் செய்ய பண்ணினான். ஏசாயா போய் சொல்கிறார், நீ யாரா எனக்கு சொல்கிறதுக்கு,
ஆஃப்டர் ஆல் நீ ஒரு தீர்க்கதரிசி, நான் இந்த நாட்டுக்கே ராஜா, நாட்டுக்கே ராஜா இல்லையா? நாட்டுக்கு ராணியாக இருந்தாலும் வீட்டுக்கு அவள் மனைவி அப்பா. நல்லா பாட்டு பாடுறவங்க. நாட்டுக்கு அவள் ராணி அப்பா, வீட்டுக்கு அவள் மனைவி அப்பா. நீ நாட்டுக்கு ராணியார். இங்கே நான் சொல்கிறது தான், இங்கே ஆட்டெல்லாம் செல்லாது. ஐ ஆம் த ஹெட் ஆஃப் த ஹவுஸ். நான் குடும்பத் தலைவர், நான் சொல்கிறதா நீ செய்யும். இப்படி தான் அவங்க முதலாம் எலிசபெத் அவங்க வந்து ராஜா, அந்த அம்மா ஒரு அட்ராசிட்டி, அராஜகம் பிடிச்சவங்க. அவருடைய கணவர் ஒரு நாள் ரொம்ப சோகத்தில் இருக்க, ஏதோ ஒரு இழப்பு ஏற்பட்டிருக்கிறது. சரி பரவாயில்ல விடுங்க, சாப்பிடுங்க. வாணாம் அவங்கள எவ்வளோ கெஞ்சி பார்த்துருக்குறாங்க. கடைசியில் ஐ ஆம் த குவீன் ஆஃப் திஸ் கண்ட்ரி, கோ அண்ட் டேக் த ஃபுட், அதர்வைஸ் யூ வில் பி புட் இன் டு ஜெயில். இப்படியே அந்த அம்மா மிரட்டி அந்த ஆளை சாப்பிட வச்சிருக்கிறாங்க. இப்படியெல்லாம் நாட்கள் நடந்திருக்கிறது. ஆக ஏசாயா தீர்க்கதரிசி கண்டித்து உணர்த்தின அந்த இது பிடிக்கல. நமக்கும் பிடிக்கிறது இல்லை இல்லையா? தப்பு செய்கிறதெல்லாம் கண்டுக்காத டீச்சர் தான் நல்ல டீச்சர், நல்ல ப்ரொஃபஸர். வீட்டு பாடம் கொடுக்காத டீச்சர் தான் நல்ல டீச்சர். அசஸ்மெண்ட் கட்டாமல் இருக்கிறத நம்ம கேள்வி கேட்கறதில்ல பாருங்கள். நல்ல பிஷப், நல்ல டைசிஸ் ட்ரெஷர். அசஸ்மெண்ட் அவங்க கேட்குறதே இல்லை, மறந்துட்டாங்க. நல்ல பிஷப், அவர் தான் நல்ல பிஷப். ஐயர் என்ன தப்பு பண்ணாலும் பிஷப் தண்டிக்க மாட்டேங்கிறாரு பாருங்க, அவர் தான் நல்ல பிஷப். அப்படி தான் இன்றைக்கு உலகம் போய் கொண்டிருக்கிறது. அமைச்சர் மணிகண்டன், முன்னாள் அமைச்சர், தப்புன்னு இருக்கிறான். அப்போது ஆளுங்கட்சி அதுவும் கண்டுக்காமல் விட்டுட்டு போயிட்டாங்க. ஆட்சி மாறிடுச்சு, போடுறா தூக்கி உள்ள. காலம் இப்படியே போய்கிட்டு இருக்காது, காலம் மாறும். எப்போவும் இப்படி தான் இருக்குன்றதவோ நம்ம நினைக்கக்கூடாது. மாறும். இன்றைக்கும் மாறலாம், நாளைக்கும் மாறலாம், அடுத்த வாரமும் மாறலாம். ஆக மனாசே அப்படி தான் நினச்சிக்கிட்டு இருக்கிறேன். நீ என்ன சொல்கிறது, நான் இப்படி தான் இருப்பேன். ஆனால் பதவியேற்று சீக்கிரத்திலேயே மனாசே கவிழ்ந்து போனான். கர்த்தனுடைய ராஜ்யத்தை கவிழ்த்து போட்டார். கிறிஸ்துக்கள் எனக்கு அருமையானவர்களே, இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில் கடவுள் எண்ணற்ற வளங்களை, எண்ணற்ற ஆசீர்வாதங்களை நமக்கு கொடுத்திருக்கிறார். நல்ல பாட்டு, பேராயர் அசரியா பாட்டு. தென்னிந்திய திருச்சபையின் சென்னை பேராயமதில் வாழ்வினை பகிர்ந்தளித்து திருப்பணி புரிவோம். ஷேரிங், அடுத்தவங்க ஷேரிங் த மிஷன், ஷேரிங் த எபிலிட்டிஸ், ஷேரிங் த டேலண்ட்ஸ். திருப்பணி புரிவோம் நமது அன்பு குடும்பங்களில் கிறிஸ்து இயேசுவை தினமும் வாழ்ந்து காட்டி இறுதி வரை நிலைத்து மகிழுவோம். பரமபிதா குடும்பத்திலே அங்கத்தினராகிய நாம் அனைவரையும் உடன்பிறப்பாய் ஏற்றுக்கொள்ளுவோம். அன்பின் வழியாகவே உன்னதரை உயர்த்துவோம், அன்பின் வழியாகவே உன்னதரை உயர்த்துவோம். தென்னிந்திய திருச்சபையின் சென்னை பேராயமதில் வாழ்வினை பகிர்ந்தளித்து திருப்பணி புரிவோம். நமது அன்பு குடும்பங்களில் மீட்பர் இயேசுவை தினமும் வாழ்ந்து காட்டி இறுதி வரை நிலைத்து மகிழுவோம். மீட்பர் இயேசுவை வாழ்ந்து காட்டி இறுதி வரை அவருடைய அன்பிலே நிலைத்து மகிழ்வோம். ஸோ நாமே நற்செய்திகளாக, நாமே ஊழியர்களாக, நாமே மிஷனாக, நாமே இவாஞ்சலிசமாக வாழ்ந்து காட்டுவோம். ராபர்ட் எல் மில்லட் அவங்க சொல்கிறாங்க, அவர் பர்சனல் லைஃப் இட் செல்ஃப் இஸ் அ மிஷன் அண்ட் நாட் அ கரியர். அவர் பர்சனல் லைஃப் இட் செல்ஃப் இஸ் அ மிஷன். ஆக நம்முடைய வாழ்வே ஒரு திருப்பணி, நம்முடைய வாழ்வே ஒரு அருட்தொண்டு, நம்முடைய வாழ்வே ஒரு ஊழியம். பட் நாட் அ கேரியர். சார் இது ஒரு தொழில் இல்லை. எங்கே வேலை பார்க்குறீங்க? நான் அங்கே சோன்ஸோ மேனேஜராக இருக்கிறேன், இங்கே எம்டியாக இருக்கிறேன், இங்கே சீஃப் எக்ஸிக்யூட்டிவாக இருக்கிறேன். இட்ஸ் அ மிஷன். மிஷன் ஆஸ் அ சீஃப் எக்ஸிக்யூட்டிவ், மிஷன் ஆஸ் அ சீஃப் மேனேஜர், மிஷன் ஆஸ் அ
சீஃப் எக்ஸிக்யூட்டிவ் ஆர் மேனேஜிங் டைரக்டர். ஆக அப்படித்தான் கடவுள் நம்ம அந்த இடத்துல வைத்திருக்கிறாரே ஒழிய அதிகாரம் பண்ணுவதற்கு, ஆட்களை திரட்டுவதற்கு, ஆட்களை மிரட்டுவதற்கு அல்ல. அதே சொன்ன, the goal of Christian mission is not success but faithful witness, not power but proclamation, not technique but truth, not method but message. என்ன அழகாக சொல்லியிருக்கிறாங்க பாருங்க. சி பவர். அதான் ஆண்டவர் சொல்கிறார் லூக்கா 10ஆம் அதிகாரம் வாசித்தோம் இல்லையா, நீ பணப்பையை எடுத்துன்னு போகாத, ஜாமான் பையை எடுத்துகிட்டு போகாத. எங்கே இருக்கும் உன் கண்ணு? பணத்து மேலே தான் குறியாக இருக்கும். பணப்பையை தூக்கிட்டு போகாத, வேண்டாம், செய்யாத. யூதாஸ் ஒரு திருடனாக இருந்தபடினால் அப்பப்போ அதை எடுத்துக்குவான். அப்படி தான் பைபிள் சொல்லுது இல்லையா. அவன் ஏழைகள் மேலே அவனுக்கு அக்கறை கிடையாது, அவனுக்கு அது அக்கறை கிடையாது, அது அக்கறை இல்லை. இவரில் எல்லாத்தையும் எடுத்து கொடுத்துட்டாருனாக்கா அப்புறம் கடைசி நம்ம என்ன பண்ணுறது? யூதாஸ் ஒரு திருடனாக இருந்தபடியினாலே அவன் இப்படி சொன்னான், பணப்பை எடுத்துட்டு போகாதீர்கள். பட் ப்ரொக்ளமேஷன், ஒரு வீட்டுக்குள்ள பிரவேசனா சமாதானம் கூறுங்கள். ப்ரொக்ளமேஷன், இந்த வீட்டுக்கு சமாதானம் உண்டாவதாக என்று சொல்லுங்கள். சமாதானத்திற்கு பாத்திரன் அங்கே இருந்தால் நீங்கள் கூறின சமாதானம் அங்கே இருக்கும், இல்லை அது காத்தோட காத்தா போயிடும் என்று சொல்லுகிறார். டெக்னிக், நாட் டெக்னிக் பட் ட்ரூத். இன்றைக்கே பல டெக்னிக்கை வச்சு மக்களை ஏமாற்றிக்கிட்டு இருக்கிறான். டெக்னிக்கை வச்சு மக்களை ஏமாற்றிக்கிட்டு இருக்கிறான். பட் ட்ரூத், நாட் டெக்னிக் பட் ட்ரூத், நாட் மெத்தட் பட் மெசேஜ். ஆக கிறிஸ்துவுடைய வருகை சமீபமாக இருக்கிறது. நம்முடைய கரங்களிலே ஆண்டவர் இந்த திருச்சபையை கொடுத்திருக்கிறார். நம்முடைய தாழ்ந்துகளை ஆண்டவருக்காக செலவு செய்ய கடமைப்பட்டிருக்கிறோம், உபயோகிக்க கடமைப்பட்டிருக்கிறோம். இதன் மூலமாக ஆத்துமாக்களை நாம் சேகரிக்க, சம்பாதிக்க, ஆதாயப்படுத்த நாம் அழைக்கப்பட்டு இருக்கிறோம். ஏமி கார்மைக்கேல் சமீபத்தில் சொன்னேன்னு நினைக்கிறேன். ஸ்காட்லாந்து தேசத்தில், ஐரிஷ் பீப்புள், ஸ்காட்லாந்து தேசத்திலே அவர் பிறந்தார். நல்ல வசதியான குடும்பம், நல்ல வசதியாக தொடர்ந்து வசதியாக வாழ வேண்டும் என்று அவர் விரும்பினார். இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் ஹட்சன் டெய்லர், ஒரு வலிமையான பிரசங்கர், சைனாவில் வலிமையாக ஊழியம் செய்தவர் ஹட்சன் டெய்லர், இங்கே கிஸ்விக் மிஷன், அது மூலமாக இங்கே ஒரு கான்ஃபரன்ஸ் நடக்குது, மிஷனரி கான்ஃபரன்ஸ் ஒன்று நடக்குது. அங்கே இவரும் ஏமி கார்மைக்கேல் அம்மையாரும் அங்கே சென்றிருக்கிறார்கள். அங்கே போகும்போது கடைசியில் ஆல்டர் கால் கொடுப்பாங்க இல்லையா, யார் ஊழியத்துக்கு வரீங்க? இவர்கள் தன்னாரமாக வந்தார்கள். அப்பொழுது ஏறக்குறைய அவருக்கு 20 வயசு தான். 20 வயசில் ஊழியத்துக்கு வராங்க. அப்போது சரி, நீங்கள் என்னோட ஊழியத்தில் இணைந்து கொள்ளுங்கள். இந்த குறிப்பிட்ட நாளில் அவர்கள் இணைந்து கொள்ளும்படியாக அவளுக்கு அறிவுறுத்தப்பட்டது. ஆனால் எதிர்பாராத விதமாக அவளுக்கு ஒரு முன்பின் தெரியாத ஒரு நோய் அவரை தாக்க ஆரம்பித்தது. படுத்த படுக்கையானார். ஐயோ ஆண்டவரை உமக்காக ஊழியம் செய்யணும்னு நினச்சேனே, இப்படியே நான் போயிடுவேனா, இப்படியே செத்துருவேனா என்று தொடர்ந்து இந்த வியாதி படுக்கையிலும் ஆண்டவரை நினைத்து ஜெபம் பண்ணி கொண்டிருந்தார். வருகின்றவர்களெல்லாம், தன்னை பார்க்கவர்களுக்கு ஆண்டவரை குறித்த நற்செய்தியை சொல்லி ஊழியம் செய்து கொண்டிருந்தார். 10 வருடங்கள் கழித்து அவர் சுகம் பெற்றார். சரி, இப்படி அவர் சிக்காய் போனனால அவருக்கு அந்த வாய்ப்புகள் மறுக்கப்பட்டது. வேறு யாருமே கூப்பிடல இவர் ஊழியத்துக்கு. 30வது வயதிலே தானாகவே சென்று சர்ச் மிஷனரி சொசைட்டி, CMS, திருநெல்வேலி மக்களுக்கு நல்லா தெரியும், டோனாவூர் மிஷன். அப்போது சர்ச் CMS இங்கே ஊழியம் பண்ணிகிட்ருக்குறாங்க, இந்தியாவில், தென்னிந்தியாவில் ஊழியம் பண்ணிகிட்ருக்குறாங்க. அப்போ ஆண்டவர் சொன்னார், நீ தென்னிந்தியாவிலே உன்னுடைய ஊழியம் எனக்கு தேவை. உடனடியாக அவர்கள் புறப்பட்டு நம்முடைய தமிழ்நாட்டிற்கு அவர்களை வருகை தந்தார்கள். கிட்டத்தட்ட 55 வருஷம் டோனாவூரிலே அவர்கள் தங்கி கர்த்தருடைய ஊழியத்தை செய்தார்கள். அவருடைய ஊழியத்தின் மூலமாய் அநேக ஆண்டவரிடத்திலே
திருப்பப்பட்டார்கள். ஒரு சிங்கிள் மேன், சிங்கிள் உமன், தனி ஒரு மனிதராக நம்முடைய தமிழ்நாட்டையே, இந்தியாவையே, உலகத்தையே அவர் திரும்பி பார்க்க வைத்தார். குறிப்பாக இந்த தேவதாசி முறை ஒழிக்கப்பட்டதற்கு முக்கிய காரணம் ஏமி கார்மைக்கேல் அம்மை அவர்கள். பயங்கர போராட்டம், அரசாங்கத்தை எதிர்த்து பயங்கர போராட்டம். இந்த மொழியை ஒழிக்க வேண்டும், ஒழிக்க வேண்டும், ஒழிக்க வேண்டும். ஆனால் ஒரு ஷேர் கவர்மெண்ட்டுக்கு போயிட்டுருக்குது. உங்கள் குருக்கள், ஆலய குருக்கள் ஏதாவது வீட்டில் பிள்ளைங்க சிக்காயிட்டாங்கன்னா கொண்டாந்து இதில் விட்டுருவாங்க. ஆனால் இன்றைக்கும் மாற்றமான்ற ஒரு ஸ்கீம் நம்முடைய நாகலாபுரம், நகரி, பிச்சாட்டூர் பகுதிகளில் இன்றைக்கும் நம்முடைய பேராயத்தின் மூலமாக நடைபெற்று கொண்டு சிக்காயிட்டானா பிள்ளைகளை கொண்டாந்து அந்த கோயிலில், இந்து கோயிலில் விட்டுருவாங்க. சிக்கானா திரும்பி வரலாம், இல்லைன்னா அது சிக்காவே இருக்குதுன்னு சொல்லிட்டாக்கா அவங்க யார் வேணாலும் அந்த வாலிப பிள்ளைகளை அனுபவித்து கொள்ளலாம். இப்படி ஒரு நிலைமை. ஏமி கார்மைக்கேல் அம்மா அவர்கள் கடுமையாக போராடி இந்த முறை 1948ஆம் ஆண்டு நோ மோர் தேவதாசி என்ற ஒரு சட்டத்தை ஆங்கிலேய அரசு இயற்றியது. 1951ஆம் ஆண்டு கர்த்தருக்குள் அவர்கள் நித்திரை அடைந்தார்கள், ஜனவரி மாதம் 18ஆம் தேதி. ஆமாம், எனக்கு அருமையானவர்களே, இன்றைக்கு கடவுள் மிகப்பெரிய பொறுப்பை நமக்கு கொடுத்திருக்கிறார். இந்த பொறுப்பிலே நாம் எவ்வளவு உண்மையுள்ளவர்களாக இருக்கின்றோம். இவ்வளவு தவறுகளை நாம் கண்டும் காணாமல் நாம் போய் கொண்டிருப்போம் என்றால் பாடுகள் வரும், கஷ்டங்கள் வரும். அதுக்காக பார்த்துட்டு பார்க்காமல் இருந்துடக்கூடாது. அதை சொல்ல வேண்டிய நேரத்தில் நாம் சொல்ல வேண்டும். ஸ்டேன் சுவாமி அவர்களைப் போல எழும்பி பிரகாசிக்க வேண்டும். ஏமி கார்மைக்கேல் அம்மையார் அவர்களைப் போல எழும்பி பிரகாசிக்க வேண்டும். நிறைய ஹெலன் கெல்லர் பார்த்தீங்கன்னாக்கா அவங்க பிறந்து 19வது நாள் கண் பார்வை போயிடுச்சு, காது போயிடுச்சு. டெஃப் அண்ட் பிளைண்ட் டெஃப். 88 வருஷம் உயிரோடு இருந்தாங்க. கண்ணும் தெரியாமல், காதும் கேட்காமல் இவ்வளோ வருஷமாக தன்னுடைய எழுத்துக்களாலே சமுதாயத்தை மாற்றினார்கள். ஒரு சீனியர் அட்வொகேட்டாக இந்த டிசபிலிட்டிஸ் பீப்புளாக கோர்ட்டில் நின்று வாதாடினார்கள். அவங்களுக்கு கண்ணே தெரியல, எப்படி படிச்சிருப்பாங்க இதெல்லாம் நம்ம நினைக்கலாம். ஆக பலருடைய உதவிகளை அவர்கள் பெற்று ஒரு சரித்திரத்தில் இடம்பெற்ற ஒரு அம்மையார் ஹெலன் கெல்லர். ஆகவே கடவுள் கொடுத்திருக்கிற இந்த திருச்சபையை நாம் பேணி காப்போம், ஒற்றுமை உணர்வோடு செயல்படுவோம். கடவுள் நம்முடைய ஊழியங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆண்டவருடைய அடிவர்களாய், ஆண்டவருடைய விசுவாசிகளாய் நம்ம எதற்காக அவர் அழைத்தாரோ அந்த அழைப்பின் நோக்கத்தை நாம் நிறைவேற்ற நம்மை முழுவதுமாக கர்த்தருடைய கருத்திற்குள்ளாய் ஒப்பு கொடுப்போம். கர்த்தர் இந்த வார்த்தைகளையும் இதை கேட்டுக்கொண்டால் யாவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். தலைகளை தாழ்த்தி ஆண்டவரை நோக்கி நாம் ஜெபிப்போம். எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் தாயும் தந்தையுமாகிய கடவுளே, இந்த நாளுக்காக நன்றி சொல்கின்றோம். யாரை நான் அனுப்புவேன், யார் என் காரியமாய் போவான் என்று நீர் கூப்பிட்ட உடனேயே ஏசாயா இறைவாக்கினர், இதோ அடியேன் இருக்கிறேன், என்னை அனுப்பும். இஸ்ரவேல் மக்கள் செய்த எல்லா கொடுமைகளையும், கொள்ளைகளையும், விபச்சாரங்களையும், ஏழைகளை ஒடுக்கலையும், பாகாலுக்கு பலிபீடத்தை கட்டினதையும் அவர் கண்டித்து உணர்த்தினபடியினாலே 2 துண்டாக வாளாலே அறுப்புண்டு படுகொலை செய்யப்பட்டார். ஆமாண்டவரே, ஊழியம் என்பது ஒரு சாதாரணமான ஒரு விஷயம் அல்ல. இன்றைக்கும் எத்தனையோ மக்கள் வேதனையிலும், கஷ்டத்திலும், துன்பத்திலும், துயரத்திலும் எங்கள் கண்களுக்கு முன்பாகவே வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். நாங்கள் அவர்களுக்கு உதவிக்கரம் நீட்டி அவர்களை ஒடுக்குகின்ற, கொடுமைப்படுத்துகின்ற, அநியாயம் செய்கின்ற மக்களுக்கு எதிராக ஃபாதர் ஸ்டேன் சுவாமி அவர்களைப் போல, ஹெலன் கெல்லர் அவர்களைப் போல, ஏமி கார்மைக்கேல் அம்மையார் அவர்களைப் போல நாங்கள் அவருடைய துணிந்து குரல் கொடுத்து இந்த சமுதாயத்தில் ஒரு பெரிய சீர்திருத்தத்தை நாங்கள் கொண்டு வரத்தக்கதாக நிறைய கிருபை தாரும். ஆண்டவரே, திருச்சபைக்காக ஜெபிக்கிறோம். திருச்சபையின் ஊழியங்களுக்காக நாங்கள் ஜெபிக்கின்றோம். திருச்சபை விசுவாசிகளுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். எங்கள் ஊழியங்களின் மூலமாய் நாங்கள் அநேக ஆத்துமாக்களை நாங்கள் ஆதாயப்படுத்த, எங்களை பார்க்கின்ற புறஜாதி மக்கள் உள்ளே கிறிஸ்து வாழ்கிறார் என்று அப்படிப்பட்டதான ஒரு சாட்சியுள்ள வாழ்வாக எங்கள் வாழ்க்கை மாற கர்த்தருக்கு உதவி செய்வார்கள். அவர் லைஃப் இஸ் இட் செல்ஃப் எ மிஷன் அண்ட் நாட் எ கரியர். இது தொழில் அல்ல. எங்களுடைய வாழ்க்கையே ஒரு ஊழியமாக மாறட்டும். நம்முடைய கருத்தில் எங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். உமக்கே துதி கன மகிமை செலுத்துகிறோம். எங்கள் கர்த்தர் மறுமை ரட்சகருமாக இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே மிகுந்த தாழ்மையை கெஞ்சி கேட்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென்.
கர்த்தருடைய வார்த்தைகளை கேட்டு நாம் அனைவரும் எழுந்து நின்று நம்முடைய விசுவாசத்தை அப்போஸ்தலர் விசுவாச பிரமாணத்தின் வழியாக அறிக்கை செய்வோமாக. வானத்தையும் பூமியையும் படைத்த சர்வ வல்லமையுள்ள பிதாவாகிய தேவனை விசுவாசிக்கிறேன். அவருடைய ஒரே குமாரனாகிய நம்முடைய நாதர் இயேசு கிறிஸ்துவையும் விசுவாசிக்கிறேன். அவர் பரிசுத்த ஆவியினாலே கன்னிமரியாளில் உற்பவித்து பிறந்தார். புந்தி பிலாத்துவின் காலத்தில் பாடுபட்டு சிலுவையில் அறையுண்டு மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு பாதாளத்தில் இறங்கினார். 3ஆம் நாள் மரித்தோரிடத்திலிருந்து எழுந்தள்ளினார். பரமண்டலத்துக்கு ஏறி சர்வ வல்லமையுள்ள பிதாவாகிய தேவனுடைய வலது பாரத்திலே வீற்றிருக்கிறார். அவ்விடத்திலிருந்து உயிரோரையும் மருத்துவரையும் நியாயந்தீர்க்க வருவார். பரிசுத்த ஆவியையும் விசுவாசிக்கிறேன். பொதுவாக இருக்கிற பரிசுத்த சபையும் பரிசுத்தவானுடைய ஐக்கியமும் பாவம் மன்னிப்பும் சரீரம் வீழ்த்துதலும் நித்திய ஜீவனும் என்று விசுவாசிக்கிறேன். ஆமேன். சபையார் தயவுசெய்து உட்காரவும். இது திருச்சபையின் அறிவிப்புகளை நம்முடைய செயலர் அவர்கள் நமக்கு அறிவிப்பார்கள். வாழ்த்துதலை கூறிக்கொள்கிறோம். இந்த ஓய்வு நாள் ஞாயிற்றுக்கிழமை ஆராதனையில் அருமையான தேவ செய்தி அளித்த நமது ஆலயத்தின் ஆயர் அருத்திரு பாக்கிய செல்வன் அவர்களுக்கு ஆலயத்தின் சார்பிலே நன்றிகளை ஏறெடுக்கிறோம். மற்றும் இந்த ஆராதனையில் கூட அவரது குடும்பத்தினர்கள் கலந்து ஒரு சிறப்பு பாடல்களை, அருமையான பாடல்களை பாடினார்கள். அந்த குடும்பத்தாருக்கும் சபையின் சார்பிலே நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். கொரோனா என்னும் தொற்று நோய் இன்னும் முழுமையாக போகவில்லை. இன்னும் கூட சிலருக்கு பாதிப்பு ஏற்பட்டுள்ள சுகவீனமாக இருக்கிறார்கள். இருந்தாலும் அரசாங்கம் பொதுமக்களுக்கென்று சில தளர்வுகளை அறிவித்துள்ளது. அதன்படி ஆலய வழிபாட்டிற்காக சில நிபந்தனையுடன் கூடிய தளர்வுகளை அறிவுறுத்தியிருக்கிறார்கள். அதன்படி மாஸ்க் அணிந்து கொள்வது, கைகளை சானிடைசர் கொண்டு சுத்தம் செய்து கொள்வது மற்றும் குறிப்பாக கூடுமானவரை சமூக இடைவெளி விட்டு அமரும்படி உங்களை கேட்டுக்கொள்கிறோம். சென்ற வாரம் அறிவிப்பின்படி 18 வயது நிரம்பிய நம் ஆலயத்தின் சிறார்கள் அவர்களுக்கு ஆயர் அவர்கள் திடப்படுத்தல் வகுப்புகளை தொடங்க இருக்கிறார். கடந்த சில வருடங்களாக இந்த திடப்படுத்தல் வகுப்பு நடத்த முடியாமல் போனது. இப்பொழுது ஆயர் அவர்கள் அதற்கான முழு முயற்சியில் இறங்கியுள்ளார். இந்த ஒரு ஆராதனை திடப்படுத்தல் வகுப்பு இந்த நேரம் நீங்கள் எடுக்கவில்லை என்றால் இன்னும் ஒரு 3 வருடம் ஆகிடுவோம். ஆகையால் 18 வயது நிரம்பிய உங்கள் பிள்ளைகளை, அந்த பிள்ளையை குறித்த வயது மற்றும் விவரங்களை நீங்கள் கூறினீர்கள் என்றால் அடுத்த வாரம் முதல் இந்த வகுப்புகள் ஆயர் அவர்கள் தலைமையில் நடைபெறும். கிட்டத்தட்ட ஒரு 25 பேர் தன் பிள்ளைகளின் பெயர்களை கொடுத்திருக்கிறார்கள். இன்னும் 2 வாரமாக நாங்கள் இந்த அறிவிப்பு செய்துதான் வரோம். மற்றும் திருச்சபை செய்திகளிலே இந்த விளம்பரத்தையும் நாங்கள் கூறியுள்ளோம். இதன்படி இன்னும் கூட ஒரு வாரம் இருக்குது. யாராவது இதில் சேர விரும்பினால் உங்களுடைய பிள்ளைகளின் பெயர்களையும் அதற்கான டீட்டெயிலையும் கொடுத்தீங்கன்னா அடுத்த வாரத்திலிருந்து இந்த வகுப்புகள் ஆலயம் முடிந்தவுடன் உடனே ஸ்டார்ட் பண்ணிடுவார். அது எவ்வளோ நேரம்னு ஆயர் அவர்கள் கூறுவார்கள். நீங்கள் பெற்றோர்கள் தன் பிள்ளைகள் இருந்து கூட கூட்டின்னு போகலாம். ரொம்ப நேரம் இழுக்கிறதுலாம் கிடையாது. குறிப்பாக என்ன அவர்களுக்கு ஞானத்தை போதிக்கணும்னு ஆயர் அவர்கள் தயாராக இருக்கிறார்கள். உங்களுடைய சந்தா கார்டுகள், பழைய கார்டுகள் இன்னும் சிலர் கொடுக்காது இருக்கிறீர்கள். அப்படி கொடுக்க விரும்பினால் உங்களுடைய பழைய சந்தா கார்டுகளை கொடுத்துவிட்டு
இந்த ஆண்டிற்கான புதிய கார்டுகளை தயவு செய்து பெற்றுக்கொள்ளும்படி கேட்டுக்கொள்கிறோம். உங்களுடைய கார்டுகள் அந்த வாசல் படியிலே வாசல் அண்டையில் வைத்துள்ளார்கள். அதில் பார்த்து உங்களுடைய கார்டுகளை நீங்கள் எடுத்து செல்லலாம். ஒருவேளை உங்களுடைய கார்டுகள் அங்கே இல்லை என்றால் தயவு செய்து பொருளரை அணுகி அல்லது நமது பணியாளர் ஆலய பணியாளர் புஷ்பராஜ் அவர்களை அணுகி உங்கள் கார்டுகளின் விளக்கத்தை கேட்டு புதிய கார்டை நீங்கள் பெற்று செல்லலாம். ஆயர் அவர்கள் கூறிய வண்ணம் கடந்த சில வாரங்களாக உங்கள் இல்லங்களுக்கு சென்று அவர்களை சந்தித்து அவர்கள் குடும்ப விவரங்களையும் உறுப்பினர்களையும் கண்டு அவர்களுக்காக ஜெபித்து கொண்டு வருகிறார்கள். யாராவது உங்கள் இல்லங்களுக்கும் ஆயரை அழைக்க விரும்பினால் உடனடியாக நீங்கள் பொருளறையோ அல்லது செயலரை அணுகி அதற்கான நாள் நேரத்தை குறித்து கொள்ளும்படி. காரணம் என்னவென்றால் ஒரே நேரத்தில் 2 நாள் 2 பேரை வந்து கூப்பிட்றாங்க. இதற்காக தான் நாங்கள் கேட்குறோம். நீங்கள் முதல்ல சொல்லிட்டீங்கன்னா நாங்கள் உங்களுக்கு இந்த நேரத்தில் ஆயர் அவர்கள் வருவார்கள், நீங்கள் ஆயத்தமாக இருக்க வேண்டும் என்று செய்து. குறிப்பாக ஆலய ஆராதனை முடிந்தவுடன் ஆயர் அவர்கள் அறிவித்த வண்ணம் நமது ஆலயத்தின் ஐக்கிய சங்கங்களின் செயலர் பொருளர் தேர்வு செய்யப்படுகிறார்கள். காரணம், வருகிற நாட்களிலே ஐக்கிய சங்கங்களின் பங்கு பெரியதாக இருக்கும். குறிப்பாக நமது டயசிஸில் ஒரு சில மாதங்களிலே பெண்கள் ஐக்கிய சங்கத்தின் விழாக்கள், ஆண்கள் ஐக்கிய சங்கத்தின் விழாக்கள் மற்றும் வாலிபர்கள் ஐக்கிய சங்கத்தின் சில நிகழ்ச்சிகள் நடைபெறும். இதில் நமது ஆலயத்தின் சார்பாக ஆயர் அவர்கள் அதில் முழு இன்ட்ரெஸ்டாக இருக்கிறார். நமது ஆலயமும் எல்லா விசேஷங்களிலும் பங்கு பெற வேண்டும், ஒரு சிறந்த ஐக்கிய சங்கங்களாக அதை வளர்க்க வேண்டும் என்று ஆயரும் ஆயரம்மாவும் மிகுந்த ஆர்வமுடன் இருக்கிறார்கள். ஆகையால் நமது ஆலயத்தை சேர்ந்த ஐக்கிய சங்கங்கள் ஒன்று கூடி ஆலய ஆராதனை முடிந்தவுடன் ஆண்கள் ஒரு பக்கம், பெண்கள் ஒரு பக்கம், வாலிபர்கள் ஒரு பக்கம் தனித்தனியாக உட்கார்ந்தவுடன் ஆயர் அவர்கள் வந்து அதை ஜெபித்து அதற்கான செயலர் பொருளை தேர்வு செய்வார்கள். தேவையற்ற குழப்பங்கள் எதுவும் வேண்டாம். நீங்களே உங்களுக்கென்று ஒரு கன்வீனர்கள் இருக்கிறார்கள், அவர்களை ஆலோசித்து நீங்கள் அமர்ந்து இதற்கான தேர்வுகளை ஆயரிடத்தில் கூறும்படி அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். இந்த வாரம் தங்கள் பிறந்த நாட்களை காணும் நம் திருச்சபை அங்கத்தினர்கள் ஜூலை 12ஆம் தேதி மிஸ்டர் பிரவீன் ஜோஷுவா, ஜூலை 14ஆம் தேதி மிஸ்ஸஸ் ஏ புஷ்பராணி ஜாக்கியஸ், 15ஆம் தேதி மிஸ்டர் இமானுவேல் மனோகர், 15ஆம் தேதி மிஸ்டர் ஆர் கிஷோர் குமார், 17ஆம் தேதி மிஸ்ஸஸ் கிரேசி தங்கமணி, ஒய்ஃப் ஆஃப் லேட் மிஸ்டர் ஆண்ட்ரூ சுந்தராஜ். திருமண நாட்களை காண்பவர்கள் ஜூலை 17ஆம் தேதி மிஸ்டர் டென்வர் டேனியல்ஸ், மிஸ்ஸஸ் ஃப்ளாரன்ஸ். பிறந்த நாட்களையும் திருமண நாட்களையும் காணும் இந்த திருச்சபை அங்கத்தினர்கள் அனைவரையும் ஆயர் மற்றும் திருச்சபையாராக வாழ்த்துகிறோம். மேலும் இதற்கு மேல் உள்ள விவரங்களை ஆயர் அவர்கள் விளக்கமாக கூறுவார்கள். நமது ஆலயத்தின் மூத்த உறுப்பினர் திருமதி தனம் எபினேசர் அவர்கள் சுகவீனமாய் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்கிறார். நம்ம குடும்ப ஜெபத்திலும் மற்ற ஆலய ஜெபத்திலும் அம்மையாருக்காக ஜெபித்துக்கொள்ளும், அவர்கள் குடும்பத்திற்காக ஜெபிக்கும்படியும் உங்களை அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். இந்த கொரோனா சூழ்நிலை இன்னும் தொடர்ந்து கொண்டிருப்பதால் நம்முடைய வழிபாடு 9:30 மணிக்கு நாம் ஆரம்பிக்கின்றோம். 9:30 மணிக்கு ஆரம்பித்தாலும் பல இருக்கைகள் காலியாக இருக்கிறது. ஸோ ப்ளீஸ் பி ஆன் டைம். அநேக இடங்களே 8:30க்கெல்லாம் ஆரம்பிச்சிடுறாங்க.
ஆனால் 1 மணி நேரம் நாம் தாமதமாக ஆரம்பித்தும் பல இருக்கைகள் காலியாக இருக்கிறது. கடவுளுக்கு கொடுக்கின்ற இந்த முக்கியத்துவத்திலே நாம் பின்தங்கியிருப்போம் என்றால் நம்முடைய வாழ்க்கையிலே நமக்கு கிடைக்க வேண்டிய ஆசீர்வாதங்களும் பின்தங்கி போகும். இதை உங்கள் சகோதரனாக நான் கெஞ்சி கேட்டுக்கொள்கிறேன். தயவுசெய்து ஆலயத்திற்கு ஆராதனை ஆரம்பிப்பதற்கு ஒரு 5 நிமிடம் அல்லது 10 நிமிடம் முன்பாக நீங்கள் இங்கே வந்துவிடும்படியாக உங்களை பட்சமாய் கேட்டுக்கொள்கிறோம். வந்து இங்கே உட்காந்து கதை பேசிக்கிட்டு இருக்காதீங்க, வந்து ஜெபம் பண்ணணும். சர்வீஸ் நல்லா நடக்கணும், நல்ல ஊழியக்காரங்க நல்ல செய்தி கொடுக்கணும் என்று ஜெபம் பண்ணணும். வந்து உட்காந்து வீட்டுக்கு அதெல்லாம் பேசிகிட்டு இருக்கக்கூடாது. ஆக தான் முன்னால் வர சொல்கிறது. ஆக முன்னாலே வந்து அந்த ஆராதனை சிறப்பாக நடைபெற அல்லது உங்களுடைய தனிப்பட்ட தேவைகளுக்காக இல்லை குடும்பத்தின் தேவைகளுக்காக நீங்கள் ஜெபத்தோடு காத்திருந்து இந்த ஆராதனையில் பங்கு பெறும்படியாக உங்களை அன்புடன் கேட்டுக்கொள்கின்றேன். வரும்போது எல்லாம் பைபிள் தயவுசெய்து எடுத்துகிட்டு வாங்க. திரும்ப சொல்கிறேன், பைபிள் தயவுசெய்து எடுத்துகிட்டு வாங்க. இப்போலாம் காம்பேக்ட் பைபிள்லாம் வந்துருச்சு. ரொம்ப பெருசெல்லாம் அந்த காலத்தில் தூக்கிட்டு போவோம், இப்படி தோல் மேலே வச்செல்லாம் ஸ்கூலில் புக்கு தூக்கிற மாதிரிலாம் தூக்கின்னு போயிருக்கிறோம். பைபிள் ரொம்ப காம்பேக்ட் பைபிள்லாம் வந்துருச்சு. ட்ரை டு அவாய்ட் மொபைல் ஃபோன்ஸ். பைபிள் வசனம் சொல்லும்போது பைபிள் எடுத்து பாருங்கள். ஆண்டுடைய வேதத்தை நாம் சுமக்கவில்லை என்றால் ஆண்டவர் நம்மை சுமக்க மாட்டார். நல்லா தெரிஞ்சுக்குங்க. இந்த ஃபேன்சி ஐட்டம், ஃபேஷன் நாட்களில் நாங்கள் இருக்கிறோம், அதெல்லாம் அப்புறம். ஃபேஷனை இங்கே காட்டக்கூடாது, வெளியில் போய் காட்டணும். நம்ம ஃபேஷனை காட்டுறதெல்லாம் வெளியில், கல்யாண மண்டபத்தில் இல்லை மற்ற மால், ஷாப்பிங் மால், அங்கே போய் நம்முடைய ஆடம்பரங்கள், நம்முடைய இதெல்லாம் நம்ம காமிக்கலாம். இது கர்த்தருடைய ஆலயம். பி கேர்ஃபுல். ஆலயத்திற்கு வரும்போது நாம் ஒழுங்காக வரணும். பிரசங்கி சொல்கிறார் இல்லையா, தேவாலயத்துக்கு போகும்போது உன் நடையை காத்துக்கொள். நடைனா நடக்கிறது இல்லை, ஆக்டிவிட்டீஸ். நடை, உடை, பாவனை. உடை பாவனை ரொம்ப எச்சரிக்கையாக இருங்க. வாலிப பிள்ளைகள், இந்த காலத்தில் வாலிப பிள்ளைகள் இப்படியோ ட்ரெஸ் பண்ணுறாங்க. நம்முடைய பிள்ளைகளுக்கு நாம் தான் வந்து அட்வைஸ் பண்ணணும் இல்லையா. ஆகவே நடை, உடை, பாவனை. நம்ம ஆண்டோடைய ஆலயத்திற்கு வரோம், ஏதோ வந்து ஒரு பொழுதுபோக்கு இடத்திற்கு நாம் வரவில்லை. ரொம்ப கேர்ஃபுல்லாக நாம் வழிபாட்டில் பங்கு பெறணும். தயவுசெய்து பைபிள் எடுத்துகிட்டு வாங்க, குட்டி பைபிளாவது எடுத்துகிட்டு வாங்க. ஏற்கனவே சொல்லிட்டு ஆகஸ்ட் மாதத்துலேருந்து 9 மணிக்கு ஆராதனை ஆரம்பமாகும். இன்னும் 2 வாரம் தான் இருக்குது. 2 வாரத்துக்கு மட்டும்தான் 9:30 ஆராதனை. ஆகஸ்ட் மாதம் ஃபஸ்ட்டு சண்டேலேருந்து 9 o'clock சர்வீஸ் ஆரம்பிச்சிடும். அதனால் இன்னும் துரிதமாக நீங்கள் வர வேண்டும். பொருளர் அவர்கள் தன்னுடைய ஆதங்கத்தை தெரியப்படுத்தினார். நிறைய பேர் ஏல பாக்கி வச்சுருக்கிறாங்க. ஏல பாக்கி ஆக்ஷன் போன வருஷம் எடுத்தது, அதுக்கு முந்தின வருஷம் எடுத்தது, அதெல்லாம் நிறைய பேர் பாக்கி வச்சுட்டுருக்குறாங்கன்னு பொருளர் ஐயா அவர்கள் சொன்னார்கள். ஆகவே இது கடவுளுடைய பணம் இல்லையா, நம்முடைய பணம் கிடையாது, கடவுளுடைய பணம். அது சீக்கிரம் கொடுத்துடணும். பட்டினி கடந்தாவது கொடுத்துருங்க, அதான் நான் சொல்ல விரும்புகிறது. பட்டினி கடந்தாவது ஆண்டவருடைய காணிக்கை முதல்ல கொடுத்துருங்க. அதுக்கப்புறம் ஆட்டோமேட்டிக்காக நமக்கு ஆசீர்வாதம் ஒன்று பின்னால் வந்துக்கிட்டே இருக்கும். அதை வந்து நீங்கள் பாருங்கள். வானத்தின் பலகணிகளை திறந்து இடம் கொள்ளாமற் போகும் மட்டும் உங்கள் மேல் ஆசீர்வாதத்தை வருஷிக்க மாட்டேனோ என்று என்னை சோதித்து பாருங்கள். கடவுளுக்கு கொடுக்க வேண்டியதை ஃபஸ்ட்டு கொடுத்துருங்க. அதே மாதிரி சந்தா காணிக்க கூட, சந்தா வந்துருச்சா ஃபஸ்ட்டு காணிக்க அதை சந்தாவை எடுத்து வச்சுருங்க, தசமபாகத்தை எடுத்து வச்சுருங்க. தசமபாகம் நம்முடைய ஆலயத்துக்கு தான் வந்து சேரணும், வேறு எங்கேயும் கொடுக்காதீங்க. வேறு எங்கேயும் ஊழியம் வந்து நம்ம மேலே அவன் கேஸ் போட்டுக்கிட்டு இருக்கிறான், அவனெல்லாம் நம்ம ஆளுங்க தாங்கிக்கிட்டு இருக்கிறாங்க. இதெல்லாம் கடவுள் பார்த்துக்கிட்டு இருக்கிறாரு. இன்னொரு ஊழியத்தை வந்து கொடுத்து தாங்கி நம்ம டைசஸ் மேலே கேஸ் போட்டுக்கிட்டு இருக்கிறான் அவன். அது ஜாக்கிரதை. வேறு ஊழியத்தை நீங்கள் தசமபாகம் கொடுத்து தாங்காதீங்க. தசமபாகம் நம்முடைய ஆலயத்துக்கு தான் வந்து சேரணும். இதை நான் எச்சரிக்கையாக சொல்ல விரும்புகிறேன். தயவுசெய்து சிந்திங்க. ஏழை பாக்கி சந்தா காணிக்க பாக்கி இருக்குன்னு சொன்னார். கொஞ்சம் உயர்த்தி கொடுக்க உங்களை கேட்டுக்கொள்கிறேன். அதே 50 ரூபா, அதே 25 ரூபா. போன வருஷம் 50 ரூபா போட்டிங்கன்னாக்கா ஒரு 10 ரூபா கூட்டுங்க, இல்லை ஒரு 25 ரூபா கூட்டுங்க. போன வருஷம் நான் 500 ரூபா கொடுத்தேனா, சரி இந்த வருஷம் 550 கொடுக்குறேன், இந்த வருஷம் 600 கொடுக்குறேன். கொஞ்சம் உயர்த்தி நம்முடைய ஆலயத்தினுடைய பொருளாதார நிலைமை தாங்கும்படியாக உங்களை அன்பாய் கேட்டுக்கொள்கின்றேன். எல்லாம் சொல்லியாச்சு.
ரைட். ஐயா எலெக்ஷன் பற்றி சொன்னாங்க. சப்போஸ் ஒன்றுக்கு மேல் செயலருக்கோ அல்லது பொருளருக்கோ ஒன்றுக்கு மேல் யாராவது நீங்கள் அதில் அந்த பொறுப்புக்கு நீங்கள் வர வேண்டும் என்று விரும்பினால் சீட்டு போட்டு தான் குலுக்கி எடுப்போம். சரியா? அங்கே அந்த இதெல்லாம் அந்த எலெக்ஷன் மாதிரி பேலட் பேப்பர்லாம் கிடையாது. எத்தனை பேர் உங்களுக்கு வர்றீங்க? இமானுவேல், மைக்கேல், வேறு சார்லஸ், 3 பேரையும் சீட்டு போட்டு யாரை ஒருத்தர் எடுப்போம். சரியா? அதே போல் வாலிபரில், அதே போல் பெண்களில். அப்போ வேறு என்ன? யங் கப்புள் ஃபெலோஷிப்லாம் நமக்கு கிடையாதா? உங்கள் பேரில் உண்டு, யங் கப்புள்ஸ் ஃபெலோஷிப் அப்படி ஒன்று இருக்குது. சரியா? ஓகே. இதை தயவுசெய்து நீங்கள் மனதில் வைத்துக்கொள்ளுங்கள். ஜபத்தோடு நீங்கள் இந்த காரியத்தில் ஈடுபடும்படியாக உண்மை அன்புடன் கேட்டுக்கொள்கின்றோம். அது மாதிரி போன வாரம் ஞானஸ்நானத்தை பற்றி சொன்னோம் இல்லையா? யாரும் இது வரைக்கும் வந்து கேட்கல. ஒருவேளை அடுத்த வாரம் நீங்கள் உங்கள் குழந்தைகளுக்கு கொடுக்க விரும்பினால் நீங்கள் அதை கேட்பாங்க, 10 வயசுக்கு கீழே கோயிலுக்கு வரக்கூடாதுன்னு சொல்கிறீங்களே, இப்போ இதை மட்டும் நீங்கள் அனுமதிக்கலாமா என்கின்ற ஒரு கேள்வி எழும். நியாயமான கேள்வி இல்லையா? ஆக ஞானஸ்தானம் பற்றி அவங்க ரெகுலராக வரப்போதில்லை. அன்றைக்கே வந்துட்டு அவங்க ஞானஸ்தானம் எடுத்துகிட்டு அங்கே போயிடலாம். திரும்ப அவங்கள நாங்கள் ரெகுலராக வர சொல்லி நாங்கள் கட்டாயப்படுத்த போகிறதில்ல. அன்றைக்கு வந்து அவர்கள் ஞானஸ்தானம் பெற்றுக்கொண்டு தாராளமாக அவர்கள் சென்று விடலாம். ஆகவே அப்புறம் கான்ஃபர்மேஷன் கிளாஸ் பற்றி சொன்னாங்க. பிள்ளைங்க வரும்போது பைபிள், ஒரு நோட் புக்கு, ஒரு பேனா எடுத்துகிட்டு வரணும். சரியா? உங்களுக்கு டெஸ்ட்டு வைப்போம். டெஸ்ட்டில் பாஸ் பண்ணிங்கன்னா தான் கான்ஃபர்மேஷன், இல்லைனாக்கா உங்கள் பேர் எடுத்துருவேன் நான். பி கேர்ஃபுல். சும்மா அவங்க சொன்னாங்க இவங்க சொன்னாங்களா நான் சேர்க்க மாட்டேன். ஒழுங்காக வரணும், கிளாஸ் அட்டன் பண்ணணும். டெஸ்ட்டில் ஃபெயில்னாக்கா உங்களை எடுத்துருவேன் பேர். சரியா? கோவப்படாதீங்க. இல்லைன்னா பிஷப் பண்ணிக்கிறது நேராக கேள்வி கேட்க வச்சுருவேன். இந்த பையனை குறிப்பாக கேளுங்க, அவன் ஒழுங்காக கிளாஸுக்கே வரலன்னு சொல்லிவிடுவேன். அங்கே மாட்டிட்டீங்கன்னாக்கா அவரே உங்களை அனுப்பிச்சிடுவார் வெளியில். நான் அனுப்ப மாட்டேன், அவரே உங்களை வெளியில் அனுப்பிச்சிடுவார். நீ போய்ட்டு அடுத்து இன்னொரு வாட்டி நீ வந்து எடுத்துக்கோன்னு அவர் உங்களை அனுப்பிச்சி விட்டுருவார். அப்புறம் எல்லாருக்கும் முன்னால் அது அசிங்கமாக போயிடும். நான் வந்து உங்களை தனியாக சீக்கிரட்டாக அனுப்பிச்சிடுறது வேறு, எல்லோரும் முன்னாலேயும் உங்களை அசிங்கப்படுத்தி அனுப்புறது வேறு. ஆகவே பிள்ளைங்க ரெகுலராக வாங்க, பைபிள், நோட் புக், பேனா எடுத்துகிட்டு வாங்க. வீட்டில் பைபிள் படிங்க, நல்லா ஜெபம் பண்ணுங்க. கிட்டத்தட்ட 25 பேர் கொடுத்துருக்கலான்னு கேள்விப்பட்டோம். மிக்க மகிழ்ச்சியாக இருக்கிறது. ஃபஸ்ட்டு வந்த உடனே இவ்வளோ பேரா என்பது மிக்க மகிழ்ச்சி. ஆனால் யார் ரெகுலராக வரீங்கன்றதை பார்க்க தானே போகிறோம். ஐயா தூரமாக இருக்குது, என்னால் வர முடியல, இந்த கதையே கிடையாது. சர்ச்சு முடிஞ்ச உடனே கிளாஸு, சர்ச்சு முடிஞ்ச உடனே நமக்கு எங்கள் கிளாஸ் நடக்கும். ஒரு 1/2 hour ஆர் 40 minutes நீங்கள் முடிச்சுட்டு நீங்கள் பேரண்ட்ஸோடு கூட நீங்கள் போயிடலாம். பேரண்ட்ஸ் யூ ஆர் ஆல்சோ மோஸ்ட் வெல்கம். நீங்கள் கூட நீங்கள் வந்து அந்த கிளாஸை எப்படி போகுதுன்றதை பார்த்துக்கலாம். நீங்கள் ரீகால் பண்ணிக்கிறதுக்கு இது ஒரு வாய்ப்பு. வேதாகம் எப்படி எழுதப்பட்டது, எங்கெங்கெல்லாம் புதைச்சி வச்சுருந்தாங்க, இதெல்லாம் வந்து பிள்ளைகளுக்கு நாங்கள் சொல்லிக் கொடுக்க போகிறோம். இந்த ரீகேப்சர் பண்ணிக்கிறதுக்கு இது ஒரு வாய்ப்பு. நீங்கள் மொத்த சபையாரும் உட்காந்திங்கன்னா எனக்கு ரொம்ப சந்தோஷம். ஆகவே அந்த வகுப்பிலே கூடுமான வரைக்கும் பிள்ளைகளை பங்கு பெற நீங்கள் ஊக்கப்படுத்தும்படியாக, உற்சாகப்படுத்தும்படியாக உங்களை அன்பாய் கேட்டுக்கொள்கிறோம். காணிக்கை பாடல் கீர்த்தனை 224. தாசரே இத்தாரணி அன்பாய் இயேசுவுக்கு சொந்தமாக்குவோம். எழுந்து நின்று பாடுவோம். இப்பொழுது கர்த்தருடைய நாமத்தின் மகிமைக்கென்று நாம் காணிக்கை படைப்போம். Amen.
படைக்க வருகிறவர்கள் தயவுசெய்து முன்னாலே வரும்படியாக உங்களை அன்புடன் அழைக்கிறோம். ஒரு சில பேர் உங்களுடைய ஜப குறிப்புகளை கொடுத்திருக்கிறீர்கள். அவருடைய காரணங்கள், எதற்காக தோத்திர காணிக்கை படைக்க அவர்களின் காரணங்கள் கொடுத்திருக்கிறீர்கள். முன்னாலே வாருங்கள், ஜெபம் செய்வோம். எங்களை நேசிக்க நல்ல ஆண்டவரே, எல்லா நன்மைக்கும் ஊற்றும் காரணமாக இருக்கிறவரே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். சிறப்பாக இந்த நாளிலும் இந்த வாரத்திலும் தங்களுடைய இனிமையான பிறந்த நாளை கொண்டாடுகின்ற அன்பு பிள்ளைகளுக்காக நாங்கள் நன்றி சொல்கின்றோம். ஆண்டவரே, பிறநாள் காணுகின்ற ஒவ்வொருவரையும் நீர் தனித்தனியாய் பெயர் பெற நீர் ஆசீர்வதித்திலும் நல்ல சுகத்தையும் பலத்தையும் தாரும். ஆண்டவரே, வருஷத்தை முதல் நன்மையினால் முடிசூட்டுகிறீர் என்ற வேத வாக்கியத்தின்படி இந்த புதிய வருஷத்தை தம்முடைய பிள்ளைகளுக்கு நன்மையினாலே நீர் முடிசூட்டும்படியாக நாங்கள் ஜெபிக்கின்றோம். சிறப்பாக அன்பு மகன் கிங்ஸ்லி வர்கீஸ் அவர்களுக்காக நன்றி சொல்கின்றோம். ஆண்டவரே, தம்முடைய ஆயுசு காலத்திலும் மேலும் ஆண்டவரே ஒரு வயதை நீர் கூட்டி தந்திருக்கிறேன், நன்றி செலுத்துகிறோம். நீதிமொழிகள் 10ஆம் அதிகாரம் 27ஆம் வசனத்தில் நாங்கள் வாசிக்கிற வண்ணமாக கர்த்தருக்கு பயப்படுதல் ஆயுசு நாட்களை பெருக பண்ணும் என்ற திருமறை வாக்கின்படி ஆண்டவரை தொடர்ந்து உமக்கு பயப்படுகிற பயத்திலும், உம்மை பற்றும் விசுவாசத்திலும், உம்மை பற்றி அறிகிற அறிவிலும், பெற்றோருக்கு கீழ்ப்படுகிற கீழ்ப்படுதலிலும், முதியோர்களை மூத்தோர்களை கனம் பண்ணுவதிலும் ஆண்டவன் மகன் அதிகமாக வளரத்தக்கதாக நீரே கிருபை தாரும். கொடுத்திருக்கிற உலக பிரகாரமான கல்விக்காக உமக்கு ஸ்தோத்திரம். தொடர்ந்து ஆண்டவரே மென்மேலும் சிறப்பாக கல்வி கற்று ஆண்டவரே பெற்றோருக்கு மகிழ்ச்சியும் உமக்கு கனத்தையும் கொண்டு வரத்தக்கதாக நீரே கிருபை தாரும். பிறந்தநாளை காணுகின்ற எல்லாரையும் உடைய கருத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். இதை போல அநேக பிறந்தநாளை தங்களுடைய வாழ்விலை கண்டு பல்லாண்டு காலம் 100 ஆண்டு காலம் இந்த உலகத்திலே வாழ்ந்து திருச்சபைக்கும் சமுதாயத்திற்கும் குடும்பத்திற்கும் ஆண்டவரே சான்று பகரத்தக்கதாக நீரே கிருபை தாரும். எல்லா நோய் நொடிகளுக்கும் விக்கிரங்களுக்கும் பொல்லாப்புகளுக்கும் நம்முடைய பிள்ளைகளை விலக்கி காத்துக்கொள்ளும். திருமணங்களை ஆசிரிக்கின்ற தம்பதிகளுக்காக ஸ்தோத்திரம். விசேஷமாக அன்பு சகோதரர் திரு என் செல்வராஜ் அவர்களுக்காக அவருடைய குடும்பத்தினருக்காக நன்றி சொல்கின்றோம். ஆண்டவரே, அவருடைய வாழ்நாளிலே மேலும் ஒரு திருமண நாளை காண செய்த தயவுக்காக நமக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரே, இல்லற வாழ்க்கையிலே அருமை தம்பதிகளை இணைத்த நாள் முதற்கொண்டு இந்நாள் வரைக்கும் நீர் தந்து வருகின்ற அனைத்து ஆசீர்வாதங்களுக்காக நன்றி படைக்கிறோம் சுவாமி. தொடர்ந்து வீட்டார் அனைவரையும் நீர் ஆசீர்வதித்தள்ளும். நானும் என் வீட்டாரும் வென்றால் கர்த்தரையே சேவிப்போம் என்று யோசுவா சொன்னது போல் ஆண்டவரே, அருமை செல்வராஜியா குடும்பத்தார் குடும்பமாய் உம்மை சேவித்து ஆண்டவரே தங்கள் வாழ்நாள் இறுதி வரை உம்முடைய அன்பில் நிலைத்திருக்க கர்த்தர் துணை நிற்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கின்றோம். ஆண்டவரே, இந்த கொரோனா நோய் தொற்றிலிருந்து அவருக்கு நீர் கொடுத்த விடுதலைக்காக ஸ்தோத்திரம். அதே போல ஆண்டவரே, அன்பு சகோதரர் திரு செசில் ஹேமநாதன் அவருடைய குடும்பத்தாருக்கும் கர்த்தர் ஆண்டவரே மனமிறங்கி இந்த கொள்ளை நோய் நின்று பிள்ளைகளை நீ தப்பித்து தயவுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். நான் மெலிந்து போனேன், கர்த்தரை நீ ரட்சித்தார். என் ஆத்துமாவே கர்த்தர் உனக்கு நன்மை செய்தபடியால் நீ உன் இளைப்பாறுதலுக்கு திரும்பு என்று 116ஆம் சங்கத்தில் வாசிக்கிற வண்ணமாக ஆண்டவரே பிள்ளைகளுக்கு நீர் ஜீவனை மீட்டு கொடுத்திருக்கிறீர், நன்றியோடு கூட ஸ்தோத்திரிக்கிறோம். தொடர்ந்து தங்கள் வாழ்நாள் முழுதும் உங்களுடைய அன்பில் நிலைத்திருந்து ஆண்டவருக்கு சாட்சியாய் வாழ்முடியாய் கிருபை தாரும். அன்பு சகோதரர் திரு சிசில் ஹேமநாதன் ஐயார்கள் குடும்பத்தார் புதிதாக வாங்கியிருக்கின்ற ஆண்டவரை காருக்காக நன்றி சொல்லுகின்றோம். உன் கைகளின் பிரயாசத்தை நீ சாப்பிடுவாய், உனக்கு பாக்கியமும் நன்மையும் உண்டாயிருக்கும் என்ற வேத வாக்கியத்தின்படி உடைய உழைப்பை நீர் ஆசீர்வதித்து உடைய கைகளின் பிரயாசங்களை கர்த்தர் ஆசீர்வதித்து ஆண்டவரே புதிய 4 சக்கரம் வாகனம் 4 வீலர் வாங்கும்படியாக கிருபை தந்தி நமக்கு நன்றி பாராட்டுகிறோம். என்ன நோக்கத்திற்காக அதை வாங்கியிருக்கிறார்கள், நோக்கம் நிறைவேற கிருபை தாரும். ஆண்டவரே, அந்த வாகனத்தை அவர்கள் உபயோகப்படுத்தும் போதெல்லாம் கர்த்தருடைய சமூகம் முன்பாக செல்லும்படியாய் வழிப்பயணத்தை ஆண்டவரை பாதுகாத்துள்ளபடியாக நாங்கள் ஜெபிக்கின்றோம். ஆண்டவரே, இது பல்லாண்டு காலம் இந்த 4 வீலரானது அவர்களுக்கு உபயோகப்படவும், இதை நீர் கொடுத்ததினாலே இன்னும் அதிகமாக இம்மை நேசிக்கவும், இன்னும் அதிகமாக இம்மை நெருங்கி ஜீவிக்கவும், இன்னும் அதிகமாக ஆண்டவரே கர்த்தருக்கு முதலிடம் கொடுத்து ஆண்டவருடைய ஆலயத்திலே உமக்காக சேவை செய்கின்ற மக்களாக அந்த குடும்பத்தை ஆண்டவர் ஆண்டு வழிநடத்த வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கின்றோம். அப்படியே கர்த்தாவே, அன்பு சகோதரர் திரு விவேகானந்தன் அவருடைய குடும்பத்திற்காக நாங்கள் நன்றி சொல்கின்றோம். சிறப்பாக அவருடைய குடும்பத்துக்கு நீர் மட்டும் அருளிய ஆசீர்வாதங்கள், கருணை, இரக்கம், தயாளம் எல்லாவற்றுக்காக துதிக்கிறோமை ஸ்தோத்திரிக்கிறோம். கொடுத்த ஆவிக்குரிய ஆசீர்வாதங்கள் சரீரப்பிரகாரம் நன்மைகளுக்காக ஸ்தோத்திரிக்கிறோம். தொடர்ந்து மேலும் பல நன்மைகளை கர்த்தருடைய கரத்திலிருந்து பெற்று உமக்காக எழும்பி பிரகாசிக்கத்தக்கதாக நீரை கிருபை தாரும். ஆண்டவரை தொடர்ந்து உம்முடைய கிருபையின் கரம் மறுபடி கூட தங்கியிருக்கட்டும். அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே, என் ஆத்மாவை கர்த்தரை ஸ்தோத்திர என்ற வசனத்தின்படி ஆண்டவரை கொடுத்த எல்லா உபகாரங்களும் நினைத்து
உமக்கு எப்போதும் அவர்கள் நன்றி உள்ளாக ஜீவிக்க முடியாத கிருபை தாரும். இன்னும் தோத்திர காணிக்கை படைக்க வந்திருக்கின்ற மற்றவர்களையும் உடைய கருத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். ஒவ்வொருவரும் தனித்தனியாய் பேர் பிராணீர் ஆசீர்வதித்துள்ள சுவாமி. வாலிப பிள்ளைகள், பெரியவர்கள், சிறியவர்கள், குழந்தைகள் அனைவரும் நீரை ஆசீர்வதித்து எல்லா நன்மையினாலும் கிருபையினாலும் முடிச்சு ஊட்டியலும். உடைய கருத்திற்குள்ளாக எங்களையும் விசேஷமாக தோத்திர காணிக்கை படைக்க வந்திருக்கின்ற அன்பு பிள்ளைகளையும் அவர்கள் செலுத்துகின்ற தோத்திர காணிக்கைகளையும் நாங்கள் தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். உமக்கே துதி கனமை உண்டாகட்டும். எங்கள் ஆண்டோர் மறைமை இரட்சகருமாக இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே மிகுந்த தாழ்மடி கெஞ்சி கேட்கிறோம் பரமபிதாவே. ஆமென். ஜெபம் செய்வோம். இந்த நேரத்தில் அன்பு சகோதரி திருமதி தனம் எபினேசன் அம்மா அவர்களை நாம் அதிகமாக நினைக்கின்றோம். இந்த வயதான காலத்தில் மிகவும் உடல் நலிவுற்று மருத்துவமனையிலே அவர்கள் தங்கி சிகிச்சை பெறுகிறார்கள். திருச்சபையிலே பல்லாண்டு காலம் அதில் ஒரு சீனியர் மெம்பராக திருச்சபை எல்லா காரியங்களிலும் அவர் தன்னை அர்ப்பணித்து கொண்டு சாட்சியாக வாழ்ந்த ஒரு அன்பு சகோதரி இப்போது வியாதி படுக்கையிலே கர்த்தர் அவரை தாங்கும்படியாக நல்ல பரிபூர்ண சுகத்தையும் பலத்தையும் கொடுக்கும்படியாக ஆயுசு காலத்தை கூட்டி தரும்படியாக சிறப்பாக டாக்டர்கள் கொடுக்கின்ற அந்த ட்ரீட்மெண்ட் அது நல்ல யூஸ்ஃபுல்லாக நல்ல பயனுள்ளதாக இருக்கும்படியாக நம்மளுக்காக ஜெபிப்போம். குடும்பத்திலே ஒரு தாய் எவ்வளவு முக்கியமானவர் என்பதை நாம் பல நேரங்களில் அறிந்திருக்கின்றோம். ஆகவே அந்த அன்பு தாய்க்காக, அந்த தாய் இப்படி சுகவீனத்தில் இருக்கிறார் என்று வேதனைப்பட்டு கொண்டிருக்கிற பிள்ளைகளுக்காக ஒரு குடும்பத்தினர் ஜெபிப்போம். கர்த்தரால் ஏவப்பட்டவர்கள் யாராவது ஒருவர் அன்பு தாய்க்காக நீங்கள் ஜெபிக்கும்படியாக உங்களை அன்பாய் நான் கேட்டுக்கொள்கிறேன். திருமதி தனம் எபினேசர் அம்மா அவர்களுக்காக. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். ஸ்தோத்திரம். ஆமாண்டவரே ஸ்தோத்திரம். ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். தைரியப்படுத்தும்படியாய் நாங்கள் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, சோர்ந்து போகாதபடி கர்த்தர் நிச்சயமாய் ஆண்டவரே சுகமளிப்பான் என்ற நம்பிக்கையும் விசுவாசத்தையும் ஆண்டவரே அருமை குடும்பத்தாருக்கு நீ கொடுக்கும்படியாய் நாங்கள் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். நீதிமொழிகளை வாசிக்கிற வண்ணமாய் நிச்சயமாகவே ஒரு முடிவுண்டு, நம்பிக்கை வீண் போகாது என்ற வாக்கு தத்தத்தை அருமை குடும்பத்தாருக்கு கர்த்தர் உரிமையாக்கி கொடுக்கும்படியாய் நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். ஆண்டவரே, படுக்கையில் இருக்கிற தாயாரை ஆண்டவரே உம்முடைய தூதர்களை கொண்டு காவல் காத்து கொள்ளும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். எந்த பயத்தின் ஆவியும் அருமை தாயாரை தொடாதபடிக்கு ஆண்டவரே அங்கு பணியாற்றுகிற மருத்துவர் கண்களிலும் செவிலியர்களுடைய கண்களிலும் ஆண்டவரே தயவும் கிருபையும் கிடைக்க கர்த்தர் கிருபை செய்யுங்க. சரியான ட்ரீட்மெண்ட்டை பெற்றுக்கொள்ளக்கூடிய ஆண்டவரே கர்த்தாவை கிருபையை கர்த்தர் அந்த இடத்திலே அனுக்கிரகம் பாராட்டும்படியாய் மனுஷருடைய ஒத்தாசை கர்த்தர் அனுப்பும்படியாய் நாங்கள் செபிக்கிறோம். ஆண்டவரே, நாங்கள் மீண்டும் அவர்கள் இந்த ஆலயத்திலே ஒரு சாட்சியாய் நாங்கள் கேட்க ஆண்டவரே குடும்பத்தோடாரோடு சேர்ந்து நாங்களும் ஆண்டவரே உமக்கு நன்றி செலுத்த கர்த்தர் கிருபை பாராட்டுங்க. உடைய கரத்தில் அவருடைய ஆவி ஆத்மா சரீரத்தை ஒப்பு கொடுக்கிறோம்.
குடும்பத்தில் இருக்கிற ஒவ்வொரு மக்களையும் நாங்கள் தாழ்த்துகிறோம். ஆண்டவரே, நீர் பொறுப்படுத்த ஆளுகை செய்யுங்க. நீர் அப்படி செய்வீர் என்று சொல்லி நாங்கள் விசுவாசிக்கிறோம். எங்கள் நம்பிக்கையின் தேவன், எங்களுக்காய் மனஸ்தாபப்படுகிற தேவன், எங்களுக்காய் மனமிருங்குகிற தேவன். ஆண்டவரே, உம்முடைய பாதத்திலே தாயாரை நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். சுகத்தை கொடுத்து ஜீவனை கொடுத்து கர்த்தர் ஆண்டவரை சாட்சியாய் நிறுத்துவீராக. அப்படி செய்வீர் என்று நாங்கள் நம்பி விசுவாசித்து உம்மை ஸ்தோத்திரித்து ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென். அன்பின் ஆண்டவரே, நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த ஆராதனை தொடக்கம் முதல் முடிவு பரியந்தம் உடைய பிரசனம் எங்களோடு கூட இடைப்பட்டதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். இந்த ஆராதனை பங்கு பெற்ற ஒவ்வொருவரும் நீ தனித்தனியாய் பேப்பராய் கர்த்தர் ஆசீர்வதி சுவாமி. ஆண்டவரே, திருச்சபையின் வழியாக நடைபெற்று வருகின்ற எல்லா ஊழியங்களுக்காக உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். குறிப்பாக இந்த மாதம் ஆண்டவரே நற்செய்தி பெருவிழா நாங்கள் கொண்டாடுகின்ற ஒரு மாதம். ஆண்டவரே கர்த்தாவே, பல்வேறு இக்கட்டான சூழ்நிலை காரணமாக நற்செய்தி பெருவிழாவை நாங்கள் ஆசரிக்க முடியாமல் நாங்கள் இருக்கிறோம் சுவாமி. ஆண்டவரே, இந்த கொரோனா நோய் தொற்றை ஆண்டவரே நீர் முற்றுமுடியுமாக எங்கள் தேசத்திலிருந்தும் எங்கள் தமிழ்நாட்டிலிருந்தும் உலகம் அனைத்திலிருந்தும் கர்த்தர் ஆண்டவரை நீக்கி போடும்படியாக நாங்கள் வேண்டிக் கொள்கிறோம் சுவாமி. ஆண்டவரை உம்மை தவிர சகாயம் செய்வார் வேறு யாருமே இல்லை கர்த்தாவே. ஆகவே நாங்கள் உம்மை நாடி நாங்கள் வந்து நிற்கின்றோம். சீக்கிரமாக அந்த பழைய ஆசரிப்பு, பழைய கொண்டாட்டம், அந்த பழைய மகிழ்ச்சியான காரியங்கள், அந்த பெருவிழாக்கான காரியங்கள் எல்லாவற்றையும் நாங்கள் மீண்டும் நாங்கள் நடத்துவதற்கு நீரே எங்களுக்கு துணை நிற்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் சுவாமி. ஆண்டவரை கர்த்தாவே, குறிப்பாக எங்கள் பேராயத்தில் மிஷினரிகளாக பணியாற்றி கொண்டிருக்கிற 130 மிஷினரிமார்களுக்காக உடைய சம்பத்தை நோக்கி பார்க்கிறோம். ஆண்டவரே, குறிப்பாக அநேக மிஷினரிமார்கள் இந்த இந்து முன்னணியினர் தீவிரமாக செயல்பட்டு கொண்டிருக்கிற இடத்திலே அவர்கள் தங்கள் பணிகளை செய்து கொண்டிருக்கிறார்கள். ஆண்டவரே, பல இடங்களிலே பல நேரங்களிலே அச்சுறுத்தல்களை அவர் சந்திக்கிறார்கள் சுவாமி. ஆனாலும் ஆண்டவரே, ஏசாயா தீர்க்கதரிசனங்கள் வாசிக்கிறது போல உனக்கு விரோதமாக உருவாக்கப்படும் எந்த ஆயுதமும் வாய்க்காதே போம் என்ற வசனத்தின்படி ஆண்டவரே, உம்முடைய பிள்ளைகளை, உம்முடைய ஊழியக்காரர்களை எந்த சத்துருவானவனும் தொடாதபடிக்கு கர்த்தாவே நிறைய அவர்களுக்கு அடைக்கலமாய் துர்கமாய் கோட்டையாக இருந்து அவர்கள் இன்னும் சிறப்பான முறையில் மிஷினரி பணி ஆற்றும்படியாக நிறைய கிருபை தாரும். அவருடைய குடும்பங்களுக்காக நாங்கள் ஜெபிக்கின்றோம். அநேக ஊழிய மிஷினரிமாருடைய பிள்ளைகள் பள்ளிகளிலும் கல்லூரிகளிலும் படித்து கொண்டிருக்கிறார்கள். ஆண்டவரே, பிள்ளைகளுடைய படிப்புகளும் இதனால் எந்த விதத்திலும் பாழ்பட்டு போய்விடாதபடிக்கு கர்த்தாவே அவர்கள் தொடர்ந்து தங்களுடைய கல்வியை மேற்கொள்ளக்கூடிய நல்ல சூழ்நிலையை கர்த்தர் உண்டாக்கி தரும்படியாக நாங்கள் ஜெபிக்கின்றோம். ஆண்டவரே, தொடர்ந்து மென்மேலும் இந்த பேராயத்தினுடைய இந்த நற்செய்தி பணி ஊழியங்கள் பல இடங்களே ஆண்டவரே அது விஸ்தீரணமாகி இன்னும் அநேக ஆத்துமாக்கள் உமக்கென்று ஆதாயப்படுத்தப்படத்தக்கதாக நேரே கிருபை தார் சுவாமி. ஆண்டவர், இப்படியாக பல மிஷினரி சங்கங்களுக்காக நாங்கள் ஜெபிக்கின்றோம். அந்த மிஷினரி சங்கங்களையும் கர்த்தர் ஆசீர்வதித்தருளும். குறிப்பாக ஆண்டவரே, தன்னுடைய தாய் நாட்டை விட்டு வெகு தொலைவில் இருந்து கர்த்தாவே தன்னுடைய 30வது வயதில் தோனாவூருக்கு வந்து இறங்கி ஆண்டவர் 55 ஆண்டுகள் சிறப்பாக மிஷினரி பணி ஆற்றிய ஏமி கார்மைக்கல் ஐயா அம்மா அவர்களை நாங்கள் அதிகமாக நினைக்கின்றோம். அதே போல் ஃபாதர் ஸ்டேன் சுவாமி அவர்களை நாங்கள் அதிகமாக நினைக்கின்றோம். 45 ஆண்டு காலம் இந்த ஆதிவாசி மக்களுக்காக குரல் கொடுத்த ஒரு அருமையான ஒரு தாசன். ஆண்டவரே, இப்படியாக இந்த சதி திட்டம் செய்து அவரை சிறையில் எடுத்து அநியாயமாக சாகடித்தார்கள். ஆண்டவரே, இந்த காரியத்தை ஆண்டவரே நீர் நீதி நியாயம் விசாரித்து ஆண்டவரே இப்படி தவறு செய்தவர்களுக்கு நீர் தக்க தண்டனை நீர் வழங்கும்படியாக நாங்கள் வேண்டிக் கொள்கிறோம் கர்த்தாவே. அதே போல் ஆண்டவரே, தன்னுடைய கண் பார்வை பறிப்போன நிலைமையிலும் காது கேளாத நிலைமையிலும் ஆண்டவரே ஹெலன் கல்லர் அவர்கள் தன்னுடைய சமுதாயத்து புரட்சியின் மூலமாக ஆண்டவரே சமுதாய விடுதலைக்காக பாடுபட்டு ஆண்டவரே மனித உரிமையை அவர்கள் பெற்று தந்தார்கள். இப்படியாக ஆண்டவரே, இந்த சமுதாயத்தில் இருக்கிற நலிந்து போன ஒடுக்கப்பட்டிருக்கிற ஆண்டவரே நசுக்கப்பட்டிருக்கிற மக்களுக்காக நாங்களும் தொடர்ந்து குரல் கொடுத்து ஆண்டவரே இந்த அருத்துண்டை, இந்த திருப்பணியை, உம்முடைய ஊழியத்தை நாங்கள் இன்னும் சிறப்பாக செய்யத்தக்கதாக நேரே கிருபை தாரும். தொடர்ந்து ஆண்டவரே, இந்த ஆராதனை முழுதும் உடைய பிரசனம் எங்களோடு இருந்ததற்காக ஸ்தோத்திரம். கர்த்தாவே, வருகின்ற நாட்களிலே நாங்கள் இன்னும் சிறப்பாக கர்த்தருக்கென்று ஊழியம் செய்து இந்த திருச்சபையை ஊன்ற கட்டுகின்ற பணியிலே, பரலோக ராஜ்யத்தை விஸ்தரிக்கின்ற பணியிலே நாங்கள் இன்னும் மும்முரமாக செயல்பட நேரே கிருபை செய்துள்ளோம். எங்கள் ஆவி, ஆத்துமா, சரீரம் எல்லாவற்றையும் உடைய கருத்தில் தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம். குறிப்பாக நாங்கள் படைத்த காணிக்கைக்காக நன்றி செலுகிறோம் சுவாமி. ஆண்டவரை எழுந்த உள்ளத்தோடு எந்த நோக்கத்தோடு இந்த காணிக்கைகளை நாங்கள் நமக்கு கொடுத்திருக்கிறோம் என்பதை கர்த்தர் அறிந்திருக்கின்றேன். ஆமாண்டவரே, இந்த காணிக்கைகளை திருச்சபையின் வளர்ச்சிக்கென்று, ஆத்துமாக்களின் ரட்சிப்புக்கென்று, நம்முடைய ஊழியத்திற்கென்று, அன்றைய பரலோக ராஜ்யத்தின் விரிவாக்கத்திற்கென்று நாங்கள் பயன்படுத்த முடியாய் கிருபை தாரும். உம்முடைய கருத்தில் எங்களை தாழ்த்தி ஒப்புக் கொடுக்கிறோம். உமக்கே துதி கன மகிமை உண்டாகட்டும். எங்கள் ஆண்டவரும் மறுமை இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே மிகுந்த தாழ்மையை வேண்டிக் கொள்கிறோம் பரமபிதாவே, ஆமீன். பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, ராஜ்யம் வருவதாக, கிறிஸ்தவ மரணத்திலே செய்யப்படுகிறது போல பூமியிலேயும் செய்யப்படுவதாக. அன்று வேண்டிய அப்பத்தை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு விரோதமாக குற்றம் செய்து நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் குற்றங்களை எங்களுக்கு மன்னியும். எங்களை சோதனைகள் பிரவேசிக்கப்படாமல் தீமையை ரட்சித்துக் கொள்ளும்.
ராஜ்யமும் வல்லமையும் மகிமையும் என்றென்றைக்கும் உடையவைகளே. ஆமீன். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் தாயும் தந்தையுமாகிய கடவுளின் அன்பும் தூய ஆவியின் ஐக்கியமும் நம் அனைவரோடும் விசேஷமாக தங்களுக்காக ஜெபிக்க கேட்டுக்கொண்ட யாவரோடும் இன்றும் இன்னும் சதா நாட்களும் தங்கியிருப்பதாக. ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்ரி, என் முழுமையுடைய பிரசனாமத்தை ஸ்தோத்ரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்ரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமீன். கர்த்தர் உங்களோடு இருப்பாராக. சமாதானத்தோடே சென்று வர கடவோம். கர்த்தரை நமக்கு. God bless you all. God bless you.